Hello aspirants, welcome to Veranda IAS. UPSC preliminary exam as well as mains examல modern Indian history அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஓகே, ஈவன் மெனி பீப்புள் கால் இட் ஆஸ் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் ஆஸ் வெல் அஸ் ரெக்வெஸ்ட், வெராண்டா ஏஎஸ் வந்து we have we are launching a UPSC Modern India Spectrum series. Okay, so you'll be seeing series of videos which are based on direct spectrum content. Okay, either in upcoming video okay, you'll be seeing previous year questions as well as we'll also give you a quiz based on the particular chapters we are going to discuss. Okay, so before getting into the video, okay, we should understand over subject படிக்கிறதுக்கு முன்னாடியும் we should be very clear that what is the aim or what is the purpose of an UPSC aspirant studying this particular subject. Okay, isn't UPSC ஒரு சப்ஜெக்டை வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் நம்மள ஒரு ஆஸ்பிரண்ட்டை படிக்க சொல்லல. ஓகே, ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரி இஸ் வெரி க்ரூஷியல் பிகாஸ் வாட் யூ ஆர் லேர்னிங் அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு அப்ரோச் இட் அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு அப்ளை இட். ஓகே, இந்த சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். இந்தியாவை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்தியன் ஜியாகிரஃபி அண்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி இஸ் வெரி க்ரூஷியல். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்மளால இந்தியன் பாலிட்டி அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாடர்ன் இந்தியன் சப்ஜெக்ட் சீரீஸ் வீடியோவோட உங்களை ரீச் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ ப்ளீஸ் லைக், share as well as comment and save this particular video for future revisions. We are going to make this entire video series, okay, so that you can save it and watch it whenever you are free. Okay, and then you can derive questions out of it. You can ask doubts, okay, in the comments. We will respond as soon as possible. Okay, so in the series முடிஞ்ச உடனே மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸும் அண்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றத கொண்டு வர்றதுக்கான டியூட்டி எங்ககிட்ட இருக்கு. ஓகே, ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடியூ லெட்ஸ் கெட் இன் டு த கிளாஸ். ஓகே, ஸோ டுடே இன் திஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 பிரிட்டிஷ் நம்மளை விட்டுட்டு போகிறப்ப இந்தியா வந்து ஒரு ஹைலி இம்பவர்டு கண்ட்ரியாக இருந்தது. ஓகே, பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்தியா அப்படி கிடையாது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்தியா வாஸ் கால்ட் அஸ் த லேண்ட் ஆஃப் ஹனி அண்ட் மில்க். ஓகே, உலகத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய தெருக்களில் வந்து பாலும் தேனும் ஓடும். உலகத்திலே மிக பணக்காரர்கள் அதிகமாக இருந்தது. ஓகே, பணக்கார ராஜ்யங்கள் இருந்தது. ஃபேமஸ் கிங்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விச் அண்ட் ரைவல் ரோமன் கிங்டம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். ஓகே, பட் அப்படிப்பட்ட ஒரு இந்தியா எப்படி மாறுனுச்சு? ஓகேவா, உங்களுக்கு வந்து 15th 16th செஞ்சுரியில் இருந்த இந்தியா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரியில் கம்ப்ளீட்டாக மாறுனுச்சு அப்படின்றதான் பற்றி தான் நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட எய்ம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், யூரோப்பியன்ஸ் எதுக்காக இந்தியாவுக்கு வராங்க, என்ன காரணத்துக்காக வராங்க, ஏன் அதுக்கு முன்னாடி வரல, 15th செஞ்சுரிக்கு முன்னாடி ஏன் வரல, அதுக்கப்புறமேட்டு ஏன் வந்தாங்க, எதுக்காக அத்தனை யூரோப்பியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ், ஓகே, ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், ஓகே, டேனிஷ், டச், இந்த மாதிரி இத்தனை பேர் வராங்க, எதுக்காக வந்தாங்க, இவங்களோட நோக்கங்கள் என்ன, இந்தியாவில் இவங்க வந்து வெறும் பிஸ்னஸ்க்காக வந்தவங்க, எதுக்காக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை தங்களோட ஒரு ராஜ்யமாக மாற்றினாங்க. தே ஹேவ் சேஞ்ச் இந்தியா இன்டு தயர் எம்பையர். ஓகே, எதுக்காக மாற்றினாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீரீஸில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் ஸ்பெக்ட்ரம் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு இட். So the first European to arrive to India is Portuguese. So Portuguese வரதுக்கான காரணம் என்ன? The first thing is, நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் எம்பையர் ஹேட் அன் எக்ஸ்டென்சிவ் ட்ரேட் நெட்வொர்க் வித் இந்தியா, பர்டிகுலர்லி சவுத் இந்தியா. பாண்டியன் கிங்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரோமன் எம்பையர் அப்படின்றதுனா கண்டினியூஸ் ட்ரேட் இருந்தது. இது வந்து பிஃபோர் காமன் ஏரால இருந்து பார்த்தீங்கன்னா 7th செஞ்சுரி வரைக்குமே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட காட்டன், சில்க், ஸ்பைசஸ் சச்சஸ் லைக் மிளகு, ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்பர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபெதர்ஸ் இதெல்லாம் கூட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இப்படிப்பட்ட அந்த ரோமன் எம்பையர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th செஞ்சுரியில் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. பட் அதோட பிளேஸை, ரோமன் எம்பையரோட பிளேஸை யார் கேப்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அராப்ஸ் தான் கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரோமன்ஸ் ஆர் ஆக்சுவலி ஃப்ரம் யூரோப், அவங்களோட கான்டாக்ட் இன் இந்தியா இஸ் கெட்டிங் டிக்ளைன்டு. த கான்டாக்ட் ஆஃப் ரோமன்ஸ் வித் இந்தியா is getting declined. They are being replaced by the Arabs. They are being replaced by the
அரப்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன டைப் ஆஃப் கமோடிட்டிஸை இந்தியா கிட்ட இருந்து ரெகுலராக வாங்கிட்டு இருந்தாங்க? we can see it here. again see it here. okay, spices. okay, as I said, pepper, cardamom, இந்த மாதிரியான spices. Calicos is a particular type of textile. Silk, okay, silk and various precious stone. Believe it or not, 14th 15th century வரைக்கும் வேர்ல்ட்லே டைமண்ட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரே இடம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஈவன் டைமண்ட் இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஆப்பிரிக்காவில் டைமண்ட் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் மட்டும்தான் டைமண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. லேட்டராக அது பார்த்தீங்கன்னா ரஷ்யா அந்த மாதிரியான இடத்துலையும் கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோமன் எம்பையரோட டிக்ளைனுக்கு அப்புறமேட்டு அரேபியன்ஸோட இது அதிகமாகுது. யூரோப்ல இந்த பர்டிகுலர் கமோடிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் ஆஃப் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டைம்ல தான் என்ன ஆகுது? 1453ல இன் 1453 கான்ஸ்டன்டினோபிள் விச் வாஸ் இன் த லேண்ட் ரூட் ஆஃப் இந்தியாவுக்கு வரதுக்கான லேண்ட் ரூட். ஓகே, அதுல கான்ஸ்டன்டினோபிள் அப்படின்ற இடம், ஓகே, மாடர்ன் டே டர்க்கி. ஓகே, ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டமான் டர்க்ஸ் அப்படின்ற குரூப் கீழே கேப்சர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி வரைக்கும் இது இந்தியாவில் இருக்க எல்லா மெர்ச்சன்டைஸும் ஓகே யூரோப்க்கு எது மூலமா போகுது? அரேபியன் முஸ்லீம் இன்டர்மீடியரிஸ் மூலமா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சி ட்ரேட் ரூட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெட் சி ட்ரேட் ரூட் இருக்கு. இது வழியா போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ரூலர்ஸ் என்ன பண்றாங்க? அது வழியா கொண்டு போற கமோடிட்டிஸ் இந்தியாவிலேருந்து யூரோப் கொண்டு போறதுக்கு ரெட் சி வழியா ஒரு ட்ரேட் ரூட் இருக்கு. ஸோ அந்த ட்ரேட் ரூட்டை இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு நிறைய இன்கம் வருது. ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சியோட ட்ரேட் ரூட்டும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா லேண்ட் ரூட்டையும் பார்த்தீங்கன்னா அரப்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா கமோடிட்டிஸோட டிமாண்ட் அதிகமாகுது. ஓகே, ஆஸ் வெல் அஸ் அதோட ரேட்டும் அதிகமாகுது. இதனால என்ன ஆகுது? யூரோப்பியன்ஸ் have decided they have to find a direct sea route to India. இந்த மாதிரி டிமாண்ட் இருக்க கமோடிட்டிஸை வாங்கணும் நமக்கு தேவை அப்படின்னா if we have to earn from that we have to discover a direct sea route to India அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஸ்பைசஸ், ஜெம்ஸ், இந்த மாதிரியான கமோடிட்டிஸோட ஓகே டிமாண்ட்னால தான் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஓகே, ஸோ 15th செஞ்சுரியில் இந்தியாவிலேருந்து என்னென்ன கமோடிட்டிஸ்லாம் போகுது அப்படின்றது பார்த்தோம். பட் அதே நேரத்தில் யூரோப்பில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ யூரோப்பில் இந்த 15th செஞ்சுரிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க பீரியட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டார்க் ஏஜ் அப்படின்வாங்க. எதனால் இந்த டார்க் ஏஜ் அப்படின்வாங்கன்னா ஒரு பீரியட்ல இந்த பர்டிகுலர் பீரியட்ல 12th 13th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா யூரோப் வாஸ் டாமினேட்டட் பை ரிலீஜியஸ் அத்தாரிட்டேரியனிசம். ஓகேவா? ஸோ ரிலீஜனை தவிர வேற எதுவும் படிக்க தேவையில்லை அப்படின்வாங்க. சயின்ஸ் மேலேயோ எக்ஸ்ப்ளோரேஷன் மேலேயோ எந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஓகே, ஸோ இந்த பீரியடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஏஜ் அப்படின்றாங்க. ஸோ இந்த டார்க் ஏஜ்லேருந்து வெளியில் வந்துட்டு ரெனயசன்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ரெனயசன்ஸ் அப்படின்ற பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ரெனயசன்ஸ் அப்படின்றது தமிழில் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, புது புது விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றதும் ஓகே ரெனயசன்ஸோட பேசிக் குவாலிட்டியாக இருந்தது. இந்த ரெனயசன்ஸ் கூடவே முக்கியமாக எக்ஸ்ப்ளரேஷனுக்கான ஸ்பிரிட்டும் கிரியேட் ஆனது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், புது இடத்துக்கு போகணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெனயசன்ஸோட ஸ்பிரிட்டாக கிரியேட் ஆனிச்சு. ஓகே, ஸோ இதே நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னா யூரோப்பில் உங்களுக்கு ஆர்ட் ஆஃப் ஷிப் பில்டிங் டெவலப் ஆகுது. கப்பல் கட்டுமான தொழிலில் யூரோப்பியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகுறாங்க. ஆஸ் வெல் அஸ் நேவிகேஷன். இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த கமோடிட்டிஸ் கட் ஆகிறதுனால புது ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நேவிகேஷன் இஸ் வெரி வெரி க்ரூஷியல் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. கடல் வழி பயணங்கள் ரொம்ப முக்கியம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஓகே, நெதர்லாண்ட்ஸ், ஓகே, ஆஸ் வெல் அஸ் போர்ச்சுகல், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, ஸ்பெயின். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தெரியாத இடங்களுக்கு எல்லாம் நிறைய இடத்துக்கெல்லாம் பயணம் செய்யணும். அதுக்காக கடல் வழி பயணம் விச் மீன்ஸ் சி வாயேஜஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? பர்டிகுலர்லி டு த ஈஸ்ட். ஏன்னா அந்த டைமில் ஓரியன்டல் ஓகே அப்படின்னாலே தே தாட் தட் இந்தியா அண்ட் சைனாலேருந்து தான் நிறைய கமோடிட்டிஸ் வருது. ஓகே, அவங்க இம்போர்ட் பண்ணுற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனாலேருந்து தான் வருது. ஸோ தீஸ் டூ கண்ட்ரிஸ் மஸ்ட் பி வெரி லார்ஜ் அப்படின்றத எண்ணம் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை. ஓகே, இந்த ரெனேசன்ஸ் பீரியடோட சேர்ந்து யூரோப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லேண்ட் அப்படின்றது அங்கே இருக்க நோபல்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ தான் அங்கே என்ன ஆகுதுன்னா
போர்ஷ்வா கிளாஸ் அப்படின்னு ஒரு புது கிளாஸ், கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் கிரியேட் ஆகுறாங்க. அவங்க லேண்ட் எல்லாத்தையும் யுனைட் பண்ணுறாங்க. இதுக்கு யூரோப்பியன் பார்லிமெண்ட், பர்டிகுலர்லி பிரிட்டன் பார்லிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டும் வருது. லேண்ட் அண்டர் கல்டிவேஷன் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகுது. விவசாயம் ஹை லெவலில் டெவலப் ஆகுது. இதுதான் லேட்டராக அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, புது புது டெக்னிக்ஸ், புது டைப் ஆஃப் கிராப் ப்ரீடிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிராப், பம்பர் கிராப் அப்படின்ற மாதிரி நிறைய கிராப்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. நல்ல மகசூல் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நிறைய கல்டிவேஷன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், நிறைய கிராப்ஸ் இருக்குது, நிறைய பல்சஸ் இருக்குது, நிறைய கிரெயின்ஸ் இருக்குது. அதை சேவ் பண்ணி வைக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பைசஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ் கிரியேட் பண்ணுவாங்கல்ல, ஓகே, ஊறுகாய் ரெடி பண்ணுறது கண்டிப்பாக ஸ்பைசஸ் தேவையில்ல. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிராப்ஸோட ஷெல்ஃப் லைஃப்பை, கிரெயின்ஸோட ஷெல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்பைசஸ் தேவைப்படுது. ஸோ இதனாலையும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகுது. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ கிளாஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் கிரியேட் ஆகுறாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறாங்க. நோபல்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த லக்ஸூரி ஐட்டம்ஸ் மேலே, எக்ஸாட்டிக் குட்ஸ் மேலே நிறைய ஆர்வம் கிரியேட் ஆகுது. as I said before, இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸும் எக்ஸாட்டிக் குட்ஸ் எங்கேருந்து கிடைக்குது? இந்தியா, சைனா மாதிரியான ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்தால் நிறைய கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆஃப் போர்ச்சுகல், பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல். இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி த நேவிகேட்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா கடல் பயணங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பர்சன். நிறைய கடல் பயணங்களை பார்த்தீங்கன்னா இவர் வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு, ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இவருக்கு ஓகே ஹிஸ் அன் ஆர்டன் கிறிஸ்டின். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரேபியன் டாமினேஷன், அதாவது முஸ்லீம் டாமினேஷன் இன் ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியன் ரூட், ஓகே, இதை தாண்டி இந்தியாவை யூரோப் கூட கனெக்ட் பண்ணணும், இதுக்கு வந்து ஒரு சி ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. இதுக்கு கேத்தலிக் கிறிஸ்டின்ஸோட ஹெட்டான போப், ஓகே, கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், போப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ஹென்ரிக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி தராரு, ஒரு பெர்மிஷன் தராரு. என்ன? லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் சி மூலமாக கடந்து ஓரியன்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா, சைனா மாதிரியான ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். ஆஸ் ஃபார் அஸ் இந்தியாவுக்கு வந்து நீங்கள் போயிட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அத்தாரிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு ஓரளவுக்கு ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸும் காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அரேபியன் ட்ரேடர்ஸ் கூட இவங்களுக்கு இருக்க போட்டியை ஒரு கிறிஸ்டின் வர்சஸ் முஸ்லீம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லையும் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஹென்ரி இறந்துடுறாரு. ஓகே, இந்தியாவுக்கான ட்ரேட் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஹென்ரி இறந்துடுறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1494 ட்ரீட்டி ஆஃப் டார்டெசிலாஸ் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. இந்த ட்ரீட்டி படி நான் கிறிஸ்டின் கண்ட்ரீஸ் ஆர் நான் கிறிஸ்டின் வேர்ல்டு அப்படின்னு இருக்கு. இந்த வேர்ல்டை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஈஸ்ட்ல இருக்க கண்ட்ரீஸ், வெஸ்ட்ல இருக்க கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. இது இவங்களுக்குள்ளார போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க. இதன்படி அட்லாண்டிக் ஓஷனோட ஈஸ்ட்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போர்ச்சுகல் ரீச் பண்ணலாம், வேற ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் போயிட்டு கிளைம் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு ஆப்பிரிக்கா வழியா வரதுக்கான, ஆப்பிரிக்காவை சர்க்கம்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கான ட்ரேட் ரூட்டை கிரியேட் பண்றாங்க. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது வாஸ்கோட காமா. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு வர ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1487 போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர் பார்த்தலோமியோ டயாஸ் அப்படின்றவர் ஆப்பிரிக்காவோட சதர்ன் டிப், அதுக்கு பேரு கேப் ஆஃப் குட் ஹோப், இவர் இந்த இடத்துக்கு ரீச் பண்ணவனே தான் இது நம்பிக்கை முனையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு ரீச் பண்ணதே கிடையாது. அவரால் இந்தியாவுக்கு வர முடியல, பட் அவர் அது வரைக்கும் ரீச் பண்றாரு ஆப்பிரிக்காவோட சதர்ன் டிப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிரிக்கா இப்படி இருக்குன்னா ஸோ யூரோப்ல இருந்து அவர் இது வரைக்கும் வந்துட்டாரு. ஓகே, இந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா என்னன்றாங்க கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்றாங்க. ஸோ கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்றாங்க. இதை யார் ரீச் பண்றா? பார்த்தலோமியோ டயஸ் அப்படின்றவர் ரீச் பண்றாரு. எப்போ? 1487 ரீச் பண்றாரு. ஓகே, ஆனா இவரால் அதை தாண்டி வர முடியல. ஓகே, ஸோ இது நாள் வரைக்கும் எந்த யூரோப்பியனும் இந்த ரூட் வழியா வந்ததே கிடையாது. ஆனால் இவரால் இது வரைக்கும் வர முடிஞ்சது. ஸோ இது எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. ஓகே, ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ஓகே இந்தியாவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பெடிஷன் போர்ச்சுகீஸ் ஷிப்ஸ் வந்து அட்டைன் பண்றாங்க. அது யார் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வாஸ்கோட காமா மூலமாக தான். ஓகே, ஸோ இந்தியாவுக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க, வெறும் 11 மாதங்களில் 1497 கிளம்பி மே 1498 வாஸ்கோட காமாவோட ஷிப்ஸ் எல்லாம் ரீச் ஆகுது. வாங்க, வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு எப்படி வந்தாரு, அதன் மூலமா எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆனிச்சு, உலகத்துல இந்தியாவோட வரைபடம் அண்ட் வரலாறு எப்படி மாறுனுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாஸ்கோட காமா எப்படி இந்தியாவுக்கு வந்தாரு? அவருக்கு முன்னாடி ட்ரை பண்ண பார்த்தலோமியோ டயஸ் வர முடியல, ஆனா இவர் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்த டைம் ஆஸ் வெல் அஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு இந்தியன் பைலட், அதாவது மாலுமி வந்து ஹெல்ப் பண்றாரு. அவரோட பேர் அப்துல் மஜீத். இவர் குஜராத்தை சேர்ந்த ஒரு கப்பல் கேப்டன். இவங்க எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு எப்போ வராங்க, அவங்களோட 3 கப்பல்ல இந்தியாவுக்கு மே 1498 கேலிக்கட்டை ரீச் பண்றாங்க. இப்ப இருக்க கேரளாவோட கேலிக்கட்டை ரீச் பண்றாங்க. இந்த ஒரு நிகழ்வு தான் இந்தியன் ஹிஸ்டரியை கம்ப்ளீட்டா மாத்தி போடுது. ஓகேங்களா? ஸோ இவங்க ரீச் ஆகிறது யாரோட ரூலுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் கேலிக்கட்டை ஜாமோரின், ஓகே, மலையாளம்ல சமுத்ரி அப்படின்ற ஒரு கிங் இருப்பாங்க. இவருக்கு போர்ச்சுகீஸ்ல வச்ச நேம் தான் பார்த்தீங்கன்னா ஜாமோரின் அப்படின்றது. இவங்களோட கிங்டம் ரீச் பண்றாங்க. கிங் ஜாமோரின் இவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் தோணலாம், ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, எதுக்காக ஒரு இந்தியன் கிங் இவங்களை வெல்கம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கேலிக்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல துறைமுக நகரமாக இருந்தது. நிறைய கண்ட்ரில இருந்து, பல்வேறு கண்ட்ரில இருந்து வந்து இந்தியாவில், பர்டிகுலராக சதர்ன் இந்தியாவில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேலிக்கட்டை அவங்களோட போர்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்க. இதனாலேயே அவரோட கிங்டம் நல்லா வளர்ந்துருந்தது. ஸோ அதனால புதுசாக வந்த ட்ரேடர்ஸை அவர் வெல்கம் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீஸ்க்கு, அதாவது வாஸ்கோட காமாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. அவங்க மட்டும் இல்லை, அராப்ஸ் மட்டும் இல்லை, இந்தியாவில் இன்னும் நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்தியன் ட்ரேட் டு யூரோப்பை கம்ப்ளீட்டா மோனோப்ளைஸ் பண்ணி வச்சிருந்தது யாருன்னா அரேபியன்ஸ் தான். ஏன்னா அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க வைக்கிறது தான் விலை அப்படின்ற லெவல்ல தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் கூட்ஸை அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆகுது, ஆனால் இந்தியாவுக்கு வந்த பேர் தான் போர்ச்சுகீஸ்க்கு தெரியுது, இந்தியாவில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? இந்தியன்ஸாக இருக்கட்டும், லோக்கல் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், அரேப்ஸாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்கன்ஸ், ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து நிறைய ஆஃப்ரிக்கன்ஸாக இருக்கட்டும், சைனீஸாக இருக்கட்டும், ஓகே, ஜவானீஸ், ஓகே, ஜாவா துறைமுகங்களில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஓகேங்களா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து ஒரு அளவுக்கு போட்டி இருந்தாலும் இன்னொருத்தங்களை அழிக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு மென்டாலிட்டியும் இல்லை. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாம் ட்ரேட் பண்ற அளவுக்கு அங்கே கமோடிட்டிஸும் இருந்தது, இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ப்ராஃபிட்டும் கிடைச்சது. ஆனால் இந்த விஷயத்தை தான் போர்ச்சுகீஸ் சேஞ்ச் பண்றாங்க. இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் நடக்கிற ட்ரேடை நாம நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகணும், இதை மோனோபலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஈஸ்டர்ன் ட்ரேட் அப்படின்றத கம்ப்ளீட்டா அவங்களோட காம்படிட்டர்ஸே இல்லாமல் இருக்கணும். முக்கியமாக அரேபியன் காம்படிட்டர்ஸே இல்லாமல் இருக்கணும். ஒட்டுமொத்த லாபத்தையும் நாம தான் பார்க்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்கன்னா, போர்ச்சுகீஸ் நினைக்கிறாங்க. மே 1498 இந்தியாவுக்கு வந்த வாஸ்கோட காமா இந்தியாவில் 3 மாதம் தங்குறாரு. அவர் போர்ச்சுகலுக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப அவரோட 3 கப்பல்லையும் நல்ல வகையில் நிறைய கமோடிட்டிஸை கொண்டு போறாரு. இதன் மூலமா அவருக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. சில ஹிஸ்டாரியன்ஸ் இவருக்கு 400 டைம்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் யூரோப்பியன்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் அரேபியன் ட்ரேடர்ஸ் மூலமாக அவங்க கிடைச்சிக்கிட்டு இருந்த பொருளுக்கு 10ல் 1 பங்கு கொடுத்தா போதும், இப்போ அதே பெப்பர் அவங்களுக்கு மிக குறைந்த விலையில கிடைக்குது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. ஓகே, இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் இந்தியாவுக்கு டைரக்டாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதனால நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு வராங்க. வாஸ்கோட காமாவை தொடர்ந்து போர்ச்சுகல்ல இருந்து பெட்ரோ அல்வாரஸ் கேப்ரல் அப்படின்றவரும் ஸ்பைசஸ் ட்ரேடுக்காக இந்தியாவுக்கு வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவில் பர்டிகுலர் கேலிக்கட்ல ஒரு ஃபேக்டரியை ரெடி பண்றாரு. ஃபேக்டரி அப்படின்ற வேர்டு பிரெட்டோரியாஸ் அப்படின்ற வேர்ட்ல இருந்து தான் வந்தது. இந்த பிரெட்டோரியாஸ் அப்படின்ற வேர்டுக்கு ஒரிஜினலா வேர் ஹவுஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது பொருட்களை சேமிக்கிற கிடங்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆனதான் லேட்டரா ஃபேக்டரின்ற மீனிங்ல மாறிடுச்சு. பட் நம்ம மாடர்ன் இந்தியாவில் எப்போனாலும் ஃபேக்டரின்னு பார்த்தோம்னா அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் தான். நாட்டுக்குள்ளார வந்து நிறைய பொருட்களை வாங்குறவங்க கடற்கரையில் குறிப்பிட்ட காலங்களில் மட்டும்தான் ஷிப்பில் இதை ஏற்ற முடியுன்றதுனால அங்கே ஒரு வேர் ஹவுஸ்க்கு கிரியேட் பண்ணுறாங்க. இந்த வேர் ஹவுஸ்க்கு பேர் தான் உங்களுக்கு ஃபேக்டரி அப்படின்றாங்க. ஓகே, ஸோ
கமிங் பேக், பெட்ரோ அல்வாஸ் கேப்ரல் இந்தியாவுக்கு வராரு. கேலிக்கட்ல ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எப்போ? செப்டம்பர் 1500ல. ஓகே, ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போர்ச்சுகீஸ் ஃபேக்டரியை லோக்கல்ஸ் அட்டாக் பண்றாங்க. சிலர் இதுக்கு அராப் இன்ஃப்ளூயன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, சில போர்ச்சுகீஸ் ட்ரேடர்ஸ் இறந்து போயிடுறாங்க. கேப்ரல் சும்மா இருக்கல, என்ன பண்றாரு, அரேபியன் மெர்ச்சன்ஸோட ஷிப்ஸை வந்து கேப்சர் பண்றாரு. நிறைய விஷயம் அவங்களோட கூட்ஸ் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்றாரு. ஓகேங்களா, அண்ட் தென் அவங்களோட ஷிப்ஸை பேர்ன் பண்ணிடுறாரு. இதே நேரத்தில் இதை தட்டி கேட்காத லோக்கல் கிங்டமையும் பார்த்தீங்கன்னா, அதாவது கேலிக்கட் கிங்டம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இவர் அட்டாக் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவரோட அட்டாக் ப்ரவர்ஸை பார்த்து, அதாவது போர்ச்சுகீஸோட அட்டாக்கிங் பவரை பார்த்து லோக்கல் லீடர்ஸ் எல்லாம் அவர் கூட ஒரு நல்ல ட்ரீட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. வாஸ்கோட காமா மறுபடியும் 1501ல இந்தியாவுக்கு வராரு. ஓகே, இந்த டைம் அவர் ஜாமோரின் கிட்ட, கேலிக்கட்டோட ரூலர் ஜாமோரின் கிட்ட டைரக்டாவே இனிமே நீங்க அரேபியன் மெர்ச்சன்ஸ் கூட ட்ரேட் பண்ணக்கூடாது, போர்ச்சுகீஸ் கூட மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றாரு. ஓகே, ஸோ இது வரைக்கும் வெறும் ட்ரேடிங் கம்பெனியா இருந்தவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் ரூலர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு போகிறாங்க. இதை தொடர்ந்து என்ன பண்றாருன்னா, வாஸ்கோட காமா அரேபியன் ஷிப்பிங்கை எந்தெந்த இடத்துலலாம் டெஸ்ட்ராய் பண்ண முடியுமோ இது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றாரு. இது யாருக்கு பிடிக்கல? ஜாமரின், கிங் ஜாமரினுக்கு பிடிக்கவே இல்லை. இது ஜாமரினுக்கும் வாஸ்கோட காமாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுது. வாஸ்கோட காமா கேனனூர்ல ஒரு ட்ரேடிங் ஃபேக்டரி செட் பண்றாரு. இதை தொடர்ந்து போர்ச்சுகீஸ் கேலிக்கட், கேனனூர் அண்ட் கொச்சின் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்டான பிளேசஸை அவங்களோட ட்ரேட் சென்டர்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. அதை தொடர்ந்து போர்ச்சுகீஸ் ஒரு புத்திசாலித்தனமான விஷயங்கள் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபேக்டரிஸ், அதாவது வேர் ஹவுசஸை ப்ரொடெக்ட் பண்றன்ற பேர்ல அதை ஃபோர்ட்டிஃபை பண்றாங்க. அதாவது அதை சுத்தி கோட்டைகள், பாதுகாப்பு அரண்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்தியாவில் போர்ச்சுகீஸ் நல்லா ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணதை தொடர்ந்து 1505ல கிங் ஆஃப் போர்ச்சுகல் இந்தியாவுக்குன்னு ஒரு போர்ச்சுகீஸ் கவர்னரை அப்பாயிண்ட் பண்றாரு 3 வருஷத்துக்கு. ஸோ இவருக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு அத்தாரிட்டியும் கொடுக்குறாரு. போர்ச்சுகீஸோட செட்டில்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இவர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அண்ட் தென் போர்ச்சுகீஸோட டாமினேஷனை இந்தியாவில் கன்சால்டேட் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலான்ற பவரும் இவர் கொடுக்குறாரு. இதன் மூலமா இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் ட்ரேடர்ஸ், பர்டிகுலரா ஏடன், ஆர்மஸ் அண்ட் மலாக்கா இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான சீ ரூட்ஸ்ல இருக்க முஸ்லீம் ட்ரேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவர் டெஸ்ட்ராய் பண்றாரு. இந்தியாவில் போர்ச்சுகீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை கிரியேட் பண்றதுக்கு பிரான்சிஸ்கோ டி அல்மீடியா காரணம். ஆனா பிரான்சிஸ்கோ டி அல்மீடியா அவர் நினைச்ச மாதிரி இந்தியாவில் ஈஸியா அவரோட அத்தாரிட்டியை டெவலப் பண்ண முடியல. எதனாலனா, சுல்தான் ஆஃப் எஜிப்த், ஓகே, ஆஸ் வெல் அஸ் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸ்க்கு அகெயின்ஸ்டா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க. எஜிப்சியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரெட் சீல ஒரு பெரிய கடற்படையை கிரியேட் பண்றாங்க. இதன் மூலமா போர்ச்சுகீஸை தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, இதே டைம்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஜிப்சியன் அண்ட் குஜராத் நேவிஸ் 2 பேரும் கம்பைன் ஆகிட்டு பிரான்சிஸ்கோ டி அல்மீடியாவோட படையோட சண்டை போடுறாங்க. எங்க? கடல்ல சண்டை போடுறாங்க. இந்த நேரத்தில் தான் பிரான்சிஸ்கோ டி அல்மீடியாவோட சன்னை கொன்னுடுறாங்க. ஆனால் இதை தொடர்ந்து 1508ல அல்மீடியா சும்மா இல்லை, தன்னோட பையனோட சாவுக்கு பழி தீர்த்துக்கிறாரு. ஓகே, அடுத்த இயர் 1508ல இந்த 2 நேவியும், குஜராத்தி அண்ட் எஜிப்சியன் நேவி ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மீடியா தன்னுடைய போர்ச்சுகீஸ் நேவல் பவர் மூலமா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வச்சு அவர் டெவலப் பண்ணது தான் ப்ளூ வாட்டர் பாலிசி. ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்றது போர்ச்சுகீஸ் இந்தியாவை டாமினேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு பாலிசி. அப்படின்னா என்னன்னா, போர்ச்சுகீஸ் தான் இந்தியன் ஓஷனோட மாஸ்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்காக அவர் கிரியேட் பண்ண பாலிசியோட பேஸ் தான் கர்த்தாஸ் சிஸ்டம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன்ல முக்கியமாக அரேபியன் சீல எந்த கப்பல் போகணும், எது வரணும், யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுன்றதுக்கு ஒரு பாஸ் சிஸ்டம் கிரியேட் பண்றாரு. அந்த பாஸ் சிஸ்டம் தான் கர்த்தாஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹைவேஸில் போகிறப்ப டோல் பூத்தில் நம்ம ஒரு பாஸ் வாங்குறோம் பார்த்தீங்களா, பாஸ் காட்டுறோம்ல, அந்த மாதிரியான ஒரு பாஸ் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாரு. இந்த பாஸ் நீங்கள் வாங்கணும்னா போர்ச்சுகீஸ் கிட்ட நீங்கள் சர்டன் அமௌண்ட் பே பண்ணியிருக்கணும், இல்லைனா ஃபேவரிசம் இருக்கணும். இந்த பாஸ் இருந்தால் தான் உங்களால் இந்தியா கூட ட்ரேட் பண்ண முடியும். இதனால என்ன ஆகுதுன்னா, இந்தியன் ஓஷன்லையும் முக்கியமாக அரேபியன் சீலையும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோட டாமினன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ஸ்டால் பண்ணுறாரு பிரான்சிஸ்கோ டி அல்மீடியா. அல்மீடியாவை தொடர்ந்து போர்ச்சுகீஸ் கவர்னராக இந்தியாவுக்கு வந்தவர் அல்ஃபோன்சோ டி ஆல்பக்யூ. இந்த ஆல்பக்யூ
போர்ச்சுகீஸ் பவரை இந்தியாவில் ரியலாக இன்ஸ்டால் பண்ணவருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இவரை தான் இந்தியாவில் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தன்னோட இறப்பிற்கு முன்னாடி இதை சாத்தியமாக்கிட்டு தான் அவர் இறக்குறாரு. ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷனை ஸ்ட்ராட்டஜிக்கலாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுனால இந்த இந்தியன் ஓஷனோட நிறைய என்ட்ரன்சஸ், பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜியன், ரெட் சி, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ், மலபார் ரீஜியனில் இருக்குது, மலாக்கா, இந்த மாதிரி நிறைய இடத்துல ட்ரேடிங் போர்ட்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டாக மாற்றுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்தியன் ஓஷனில் யார் ஷிப்பு ட்ராவல் பண்ணுன்றதுக்கு ஒரு பெர்மிட் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் எந்தெந்த இடத்துல ஷிப் பில்டிங் நடக்குதோ அந்த இடத்தையும் இவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்பக்யூவோட மிகப்பெரிய சாதனையா பலரும் கன்சிடர் பண்றது என்னன்னா, இவர் சுல்தான் ஆஃப் பிஜப்பூர் கிட்ட இருந்து 1510ல கோவாவை வாங்குறாரு, அக்வயர் பண்றாரு. ஓகே, அதுவும் சுலபமாகவே வாங்கிடுறாரு. ஓகே, ஸோ கோவாவை அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டா, பிரின்சிபல் போர்ட்டா மாத்துறாரு. இதை பல ஹிஸ்டாரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் த கிரேட் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நடந்த ஒரு இம்பார்ட்டண்டான அக்விசிஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவர் வேற ஒரு முக்கியமான சாதனையும் புரிஞ்சிருக்காரு. என்னன்னா, இவரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்த எல்லா இடத்துலையும் இவர் சதி, அதாவது உடன்கட்டை ஏறுறத அபாலிஷ் பண்ணியிருக்காரு. ஆல்பக்யூ இது மட்டும் இல்லாம தன்னோட டிராவல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்த நிறைய செயிலர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், போர்ச்சுகீஸ் மென்ஸ் நிறைய பேரை இந்தியன் விமனை மேரேஜ் பண்றதுக்கு இவர் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்தியனைஸ் ஆகணும் அப்படின்னும் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலமா இந்தியாவுக்கு வந்த நிறைய பேர், பர்டிகுலரா கோவா இந்த மாதிரியான இடத்துல செட்டில் ஆனவங்க இங்க இருக்க லோக்கல் ரூரல்ஸ் ஆர் லேண்ட்லார்ட்ஸ் மாதிரி டெவலப் ஆயிருக்காங்க. இவங்க சும்மா மட்டும் இல்லை, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க செட்டில் ஆன இடத்துல புது ரோட்ஸ் எல்லாத்தையும், இரிகேஷன் ஒர்க், அதாவது கேனல் ஒர்க்ஸ் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு என்னென்ன கிராப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். டபாக்கோ, கேஷ்யூ நட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா போர்ச்சுகீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் கோகனட், இது பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா பல காலங்களாகவே இந்தியாவில் தான் இருக்குது தேங்காய் இதுன்றது. ஆனால் இதை பர்டிகுலராக குரூப் ஃபார்மேட்டில், ஓகேங்களா, எப்படி பிளான்டேஷன் ஆஸ்பெக்டில் பிளான் பண்ணணும் அப்படின்றத இந்தியாவுக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் தான். இந்த பர்டிகுலர் எதுக்காக கோகனட் மேலே அவங்களுக்கு நிறைய ஆர்வம்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் அதாவது தேங்காய் நார்லேருந்து கிரியேட் ஆகிற கயிறு இருக்குல்ல, இதை தான் வடம் அப்படின்வாங்க. இந்த வடத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காயர் இண்டஸ்ட்ரின்றத ஹை லெவலில் டெவலப் பண்ணதும் யாரு சேரும்னா போர்ச்சுகீஸ் தான் சேரும். ஓகே, இவங்க முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இம்பார்ட்டண்ட்டான இந்தியன் சிட்டிஸில் செட்டில் ஆகுறாங்க ஆர்டிசன்ஸாக அண்ட் தென் கிராஃப்ட்ஸ்மேனாக. ஓகே, ட்ரேடர்ஸாக மட்டும் இல்லை, இந்தியன் சிட்டியில் இவங்க ஆர்டிசன்ஸாக செட்டில் ஆகுறாங்க. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல் இல்லாமல் தங்களுக்கு இன்னொரு தாய்நாடு வேணும் அப்படின்னு நிறைய போர்ச்சுகீஸ் பீப்புள் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. ஆல்பக்யூக்கு அடுத்து இந்தியாவுக்கு வந்த இம்பார்ட்டண்ட்டான போர்ச்சுகீஸ் கவர்னர் நினோடா குன்ஹா அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் கவர்னர் அப்படின்ற போஸ்டிங் எப்போ எடுக்கிறாரு, நவம்பர் 1529 எடுக்கிறாரு. அதுல இருந்து கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு போர்ச்சுகீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை கொச்சின்லேருந்து கோவாக்கு மூவ் பண்றாரு. இதே சமயத்துல என்ன ஆகுதுன்னா, குஜராத்தை ரூல் பண்ணிட்டு இருந்த பகதூர் ஷா அப்படின்றவர் அந்த டைம்ல இந்தியன் கிங்கான, அதாவது முகல் கிங்கான ஹுமாயூன் கூட ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைக்கு தனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு போர்ச்சுகீஸோட ஹெல்ப்பை நாடுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் போர்ச்சுகீஸுக்கு பசைன் அப்படின்ற ஒரு ஐலாண்டை, குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவோட கடற்பகுதியில் இருக்க ஒரு ஐலாண்டை வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ்க்கு இவர் தராரு. அது மட்டும் இல்லாமல் டையூ, ஓகே, டையூ அப்படின்ற இடம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, யூனியன் டெரிட்டரி ஆஃப் டாமன் டையூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலையும் ஒரு பேஸை போர்ச்சுகீஸ்க்கு தரதா பகதூர் ஷா சொல்றாரு. ஆனால் இது எல்லாமே மாறுது. எதனால மாறுது, எப்போ மாறுதுன்னா 1536ல ஹுமாயூன் குஜராத்லேருந்து திருப்பி மூவ் ஆயிடுறாரு. ஓகே, ஸோ அந்த டைம்ல இது நாள் வரைக்கும் தனக்கு ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஹுமாயூன் இந்த இடத்த விட்டு போயிட்டதுனால இப்போ பகதூர் ஷாக்கு போர்ச்சுகீஸோட ஹெல்ப் தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தன்னுடைய ஏரியாவில் போர்ச்சுகீஸ்க்கும் தங்களுக்கும் நடுவில் ஒரு வால் ஆஃப் பார்ட்டிஷன் அப்படின்றத கிரியேட் பண்ணுறாரு. இதற்கு அகெயின்ஸ்டாக போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பகதூர் ஷா கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஸோ இதை ஓரளவுக்கு பேசி பார்க்குறாங்க, அது முடியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைமில் ரூலர் ஆஃப் குஜராத்தை அவங்களோட போர்ச்சுகீஸ் ஷிப்க்கு கூப்பிடுறாங்க, பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் வந்தவரை 1537ல் கப்பல்லே வச்சு கொன்னுடுறாங்க. ஓகே, இது ரொம்ப பெரிய திருப்பு முனையை
ஏற்படுத்துது. ஓகே, ஸோ இதே டைமில் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இனோடா குன்ஹா இந்தியாவோட இந்த கோஸ்டான ஓகே உங்களுக்கு ஈஸ்டர்ன் கோஸ்டான பெங்கால் ரீஜன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ச்சுகீஸ் நேஷனல்ஸை செட்டில் பண்ண வைக்கிறாரு. அந்த சைடில் எப்படி உங்களுக்கு வெஸ்டர்ன் கோஸ்டில் கோவான்றது ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கோ அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்டில் ஹூக்லியை அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றுறாரு. போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வந்த அரை நூற்றாண்டுக்குள்ளார அதாவது 15 இயர்ஸ்க்குள்ளாரே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இடத்துல தங்களோட டாமினேஷனை டெவலப் பண்ணிடுறாங்க. வெஸ்டர்ன் கோஸ்டில் மும்பையிலேருந்து டாமன் அண்ட் டையூ வரைக்கும் அண்ட் தென் குஜராத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நேரோ ட்ராக்டான இடத்த வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இதே மாதிரி சவுத் இந்தியாவில் மேங்களூர், கேன்னூர், கொச்சின் அண்ட் கேலிக்கட்டை அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராங் ஹோல்டாக மாற்றுறாங்க. இது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகீஸ் அவங்களோட மிலிட்ரி போஸ்ட் அண்ட் செட்டில்மெண்ட்ஸை ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா பர்டிகுலராக சவுத் இந்தியாவில் சென்னையில் இருக்க சாந்தோம்லையும் நாகப்பட்டினம்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 16th செஞ்சுரியோட எண்டில் இந்தியாவை சுற்றி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஹூக்லியில் ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டை அவங்க டெவலப் பண்ணுறாங்க. இப்படி போர்ச்சுகீஸ் இந்தியாவில் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்தில் 1608 இங்கிலாந்துலேருந்து கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் அந்த டைமில் இங்கிலாண்டோட கிங்கான ஜேம்ஸ் 1 கிட்ட இருந்து ஒரு லெட்டரோட இந்தியாவுக்கு வராரு. அவரோட ஷிப் அதோட பேரு ஹெக்டர். எங்க வராரு? குஜராத்தில் இருக்க சூரத்துக்கு வந்து ரீச் ஆகுறாரு. ரீச் ஆனது மட்டும் இல்லாமல் அவர் முகல் கோர்ட்டுக்கு போறாரு. ஜஹாங்கீரை மீட் பண்றாரு. மீட் பண்ணி பிரிட்டிஷ் அதாவது இங்கிலீஷ் இந்தியாவில் ட்ரேட் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்கறாரு. ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்றாங்க போர்ச்சுகீஸ் முகல் கோர்ட்ல இருந்த சில போர்ச்சுகீஸ் என்ன பண்றாங்கன்னா ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீர் கோர்ட்ல அவரை மீட் பண்ணா மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனால் இதில் அவங்க தோல்வி அடைகிறாங்க. ஜஹாங்கீரை ஹாக்கின்ஸ் நிறைய கிஃப்ட்ஸோட போய் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹாக்கின்ஸ்க்கு டர்க்கி லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியும். இதை வச்சு எம்பரர் கிட்ட ஒரு டிரான்ஸ்லேட்டர் இல்லாமல் டைரக்டாகவே பேசுகிறாரு. இதன் மூலமாக ஜஹாங்கீர் இம்ப்ரெஸும் ஆகுறாரு. இம்ப்ரெஸ் ஆகிற ஜஹாங்கீர் ஹாக்கின்ஸை மான்சப்தாரா முகலோட அஃபிஷியலாக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதோட வருஷ சேலரியான 30,000 ருபீஸும் கொடுக்க சொல்றாரு. ஆனால் இது நிறைவேறலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோட டாமினேஷன் ஓரளவுக்கு குறையுது. இங்கிலீஷ் டைரக்ட் கான்டாக்டை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைரக்டா இந்தியாவில் ட்ரேடிங் போர்ட்டுக்கு பிரிட்டிஷ்க்கு ஜஹாங்கீர் பெர்மிஷன் கொடுத்தது யாருக்கு பிடிக்கல? போர்ச்சுகீஸ்க்கு பிடிக்கல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறமேட்டு ஒரு உடன்படிக்கை ஒரு ட்ரூஸ் வந்து கிரியேட் ஆகுது. யாருக்கு? போர்ச்சுகீஸ்க்கும் முகல் கிங்குக்கும். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பிரிட்டிஷோட ஷிப் எல்லாம் போர்ட் ஆஃப் சூரத் அதாவது குஜராத்துக்கு வரதை போர்ச்சுகீஸ் தடுக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? இதே டைமில் ஜஹாங்கீரோட கோர்ட்டில் இருந்த ஹாக்கின்ஸ் எதுவும் பண்ண முடியாமல் வெளியில் போயிடுறாரு. அதை தொடர்ந்து 1612 ஒரு ஷிப் இங்கிலீஷ் ஷிப் அதோட பேர் டிராகன். கேப்டன் பெஸ்ட் அப்படின்றவர் தான் இதோட கேப்டன். ஓகே, இதோட இன்னொரு சின்ன ஷிப் ஒசியாண்டர் அப்படின்ற ஒரு சின்ன ஷிப்போட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் ஃபீட்டோட சண்டை போட்டு ஓரளவுக்கு ஜெயிக்கவும் செய்கிறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உலகத்திலே மிகப்பெரிய எம்பையரான இந்தியாவோட மிகப்பெரிய எம்பையரான முகல்ஸுக்கு நேவி எதுவும் கிடையாது. ஸோ நேவல் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லாத ஜஹாங்கீர் இத்தனை நாளாக தான் ஸ்ட்ராங்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்த போர்ச்சுகீஸை பிரிட்டிஷ் வாட்டரில் அதாவது நேவல் வார்ஃபேரில் ஜெயிச்சதை நினச்சி ஆச்சரியப்படுறாரு. ஆனால் போர்ச்சுகீஸால் பல காலத்துக்கு இந்தியாவில் அவங்களோட ட்ரேடை கண்டினியூ பண்ண முடியல. இதுக்கு காரணம் அவங்க சி பைரசி அதாவது கடற்கொலையில் அதிகமாக இறங்கினதும் அவங்களோட அரகண்டான ஆட்டிடியூடும் சரி. ஓகே, இதோட மிக முக்கியமான விஷயமா ஷாஜகானோட ரூலில் மும்தாஸ் மஹால் அதாவது ஷாஜகானோட ஒய்ஃபான மும்தாஜோட ஷிப் ஒரு தடவை டிராவல் ஆகிட்டு இருக்கப்ப அதை கேப்சர் பண்ணி மும்தாஜோட ஸ்லேவ் கேர்ள்ஸ் 2 பேரை டைரக்டா இவங்க பிரிசனர்ஸாக எடுத்துடுவாங்க. இது ஷாஜகானை ரொம்ப இரிட்டேட் பண்ணிடும். இதன் மூலமாக அவர் போர்ச்சுகீஸோட ஷிப்ஸை டைரக்டாக கேப்சர் பண்ணுறதுக்கான ஆர்டரும் விடுப்பார். இதை தொடர்ந்து முகல்ஸுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். போர்ச்சுகீஸில் நிறைய பேரை கேப்சர் பண்ணி ஆக்ராக்கு டைரக்டாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதற்கு பிறகு விஜயநகர எம்பையரோட டிக்ளைனுக்கு அப்புறமேட்டு கோவாவோட இம்பார்ட்டன்ஸும் குறைஞ்சிடும். இது நாள் வரைக்கும் கோவா தான் போர்ச்சுகீஸோட கேபிட்டலாக சர்வ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு மேலே விஜயநகர எம்பையரோட டிக்ளைனுக்கு அப்புறமேட்டு அதுக்கு அந்த அளவுக்கு யூஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பைஸ் ட்ரேட் ரூட்டும் டச்சோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆஸ் வெல் அஸ் போர்ச்சுகீஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கோவாவை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசிலை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 1683 2 நேவல் அட்டாக் அப்புறமேட்டு மராத்தாஸ்
கோவாவை இன்வைட் பண்ணிடுவாங்க. இந்தியா விட்டு போர்ச்சுகீஸ் போனாலும் அவங்களால நிறைய பெனிஃபிட்ஸ் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் இன்ட்ரடியூசிங் கிராப்ஸ் சச்சஸ் மெய்ஸாக இருக்கட்டும், பைனாப்பிளாக இருக்கட்டும், உங்களுக்கு டொபாக்கோவாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் டெக்னாலஜியில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்தது போர்ச்சுகீஸ் தான். போர்ச்சுகீஸை தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்த ரெண்டாவது யூரோப்பியன் கண்ட்ரி யாருன்னா டச் தான், அதாவது நெதர்லாண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இங்கே இந்தியாவை அதாவது ஈஸ்டர்ன் சைடை ஃபோக்கஸ் பண்ணி வராங்க. இதுக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியும் கிரியேட் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு வர அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியை மசூலிப்பட்டினம், ஆந்திராவில் இருக்க மசூலிப்பட்டினத்தில் 1605ல் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தியாவோட நிறைய பகுதிகளுக்கு போய் அவங்களோட செட்டில்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. இனிஷியலாக போர்ச்சுகீஸ்க்கு த்ரெட்டாக இருந்த டச் நாகப்பட்டினம், தமிழ்நாட்டில் இருக்கிற நாகப்பட்டினத்தை கேப்சர் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்து? போர்ச்சுகீஸ் கிட்டே கேப்சர் பண்ணுறாங்க. சவுத் இந்தியாவில் நாகப்பட்டினம் தான் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டச் என்ன பண்ணுறாங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட்டில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத், உத்தரப்பிரதேஷ், பெங்கால் இந்த மாதிரியான இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேக்ட்ரிஸை டெவலப் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் பெங்கால் அண்ட் பீகார். இது மட்டும் இல்லாமல் 1609ல் ஆந்திர பிரதேஷோட புலிகட் அப்படின்ற இடத்துல, புலிகட் லேக், ஓகே, இது மெட்ராஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்கிற இடத்துல அவங்களோட ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுக்க அவங்களோட வேர்ஹவுசஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸை ஓப்பன் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு 1616ல் சூரத் குஜராத்லையும், பிம்ப்ளிப்பட்டினம் இன் 1641, காரைக்கால் இன் 1645, சின்சுரா இன் பெங்கால் இன் 1653, பாராநகர், காசிம் பசார் எங்க பெங்கால், ஈஸ்ட் பெங்காலில் இருக்க முர்ஷிதாபாத் பக்கத்தில், ஓகே, ஆஸ் வெல் அஸ் பாலசூர், பாட்னா, நாகப்பட்டினம் இந்த மாதிரியான இடத்துல 1658லையும், கொச்சின்ல 1663லையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ், அதாவது வேர் ஹவுசஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் யமுனா வேலி, கங்கா யமுனா வேலியில் இருக்க உற்பத்தி ஆகிற இண்டிகோ, அதாவது இந்தியன் ப்ளூ டை அப்படின்றத உங்களுக்கு இந்தியாவிலேருந்து நிறைய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில்க் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ஃப்ரம் பெங்கால் ரீஜன், மஸ்லின் சில்க் அப்படின்வாங்க அண்ட் காட்டன் வாங்க, இது வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெக்ஸ்டைல் அண்ட் சில்க் குட்ஸ், மஸ்லின் கிளாத்ஸ் பெங்கால்ல இருந்தும், குஜராத்ல இருந்தும், கோரமண்டல் கோஸ்ட்ல இருந்தும் நிறைய விஷயம் அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சால்பீட்டர் அப்படின்ற கன் பவுடருக்கு தேவையான சால்பீட்டர் அப்படின்றத பீகார்ல இருந்தும், ஓபியம் அப்படின்றதையும், ஓபியமும் ரைஸையும் கங்கா வேலியிலேருந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக அவங்க நல்ல ப்ராஃபிட்டும் அட்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. எப்போ? டச் டைரக்டாக பிரிட்டிஷ் கூட சண்டைக்கு போகிறப்ப. டச் இந்தியாவில் டெவலப் ஆகிட்டு இருந்த அதே டைமில் தான் பிரிட்டிஷ், அதாவது இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஈஸ்டர்ன் ட்ரேடில் டெவலப் ஆகிட்டே இருந்தாங்க. இதன் மூலமாக இவங்க ரெண்டு பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே, இது கொஞ்ச நாளில் வெறும் காமர்ஸ் வாரா, கமர்ஷியல் வாரா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வாரா மாறுது. இது ரெண்டுத்துக்கும் எண்ட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது, இந்தோனேஷியாவில் இருக்க அம்பைனா அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்பைனான்ற ஐலாண்டை டச் வந்து போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து 1605ல் கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இன்னும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷும் சரி அதர் கண்ட்ரிவன்ஸும் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதில் 1623ல் ஓகே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசாக்கர் நடக்குது. இன் 1623ல் த ஃபேமஸ் அம்பைனா மெசாக்கர் அப்படின்றதுல டச் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இங்கிலீஷ் மென், விமன் அண்ட் சில்ட்ரனை கொண்டுடுறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்னிங் பாயிண்ட்டாக ஆங்கிலோ டச் ரைவல்ரியில் நடக்குது. பல காலத்துக்கு தொடர்ந்துகிட்டு இருந்த இந்த ஆங்கிலோ டச் ரைவல்ரி 1667ல் ஒரு ட்ரீட்டி மூலமாக எண்ட் ஆகுது. இதன் மூலமாக பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்க, இனிமேட்டு இந்தோனேஷியாவில் தாங்க ட்ரேட் பண்ண மாட்டோம், அதே மாதிரி டச் வந்து இந்தியாவில் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களோட ட்ரேடை கம்ப்ளீட்டாக இந்தோனேஷியாவுக்கு மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தோனேஷியாலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாம் கிடைக்குது. அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் டச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்த கமோடிட்டிஸ்லாம் என்ன? சில்க், காட்டன், இண்டிகோ, ரைஸ் அண்ட் தென் ஓபியம். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்ற கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. இனியும் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஆனாலும் ஒரு சில இடத்துல இந்தியாவில் டச் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நடந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1759 நவம்பரில் பிரிட்டிஷோட ஷிப்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா சூரத்தில் உங்களுக்கு டச் கேப்சர் பண்ணுறாங்க. இதன் மூலமாக அவங்களோட ரைவல்ரி திருப்பி வருது. இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச்சை அட்டாக் பண்ணுறாங்க. எங்கே? பேட்டில் ஆஃப் ஹூக்லின்னு சொல்லுவாங்க, பேட்டில் ஆஃப் சின்சுரா ஆர் பேட்டில் ஆஃப் பெடாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வாருக்கு அப்புறமேட்டு
டச்சால இந்தியாவில் தலை தூக்கவே முடியல. இதோட அவங்களோட இந்தியன் டாமினன்ஸ் கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் கையால் நொறுக்கப்பட்டது. இதற்கு பிறகு டச் இந்தியாவில் எம்பையர் கிரியேட் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் ட்ரேடை மட்டும் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலேருந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சமாக இந்தோனேஷியன் ஸ்பைஸ் ஐலாண்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸும் கிடைச்சது. அடுத்து நாம் பிரிட்டிஷ் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, எந்த காரணத்தினால வந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஏன்னா 1600 இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் 1947 இந்தியா விட்டு போனப்பமேட்டு இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்றது தான் மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட முக்கியமான விஷயம். ஸோ அதோட ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 1580 ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. பிரான்சிஸ் ட்ரேக் அப்படின்ற ஒரு உலகத்தை சுற்றி வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ப்ரூவ் பண்ணியும் காட்டுறாரு. அதை தொடர்ந்து 1588 பிரிட்டிஷ் நேவி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெயின் ஆர்மியை தோற்கடிக்கிறாங்க. இதன் மூலமாக தங்களால் சீல ஒரு நல்ல டாமினன்ஸை கிரியேட் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸும் பிரிட்டிஷ்க்கு வருது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக போர்ச்சுகீஸ் ட்ரேட்னால எந்த அளவுக்கு பெனிஃபிட் போர்ச்சுகீஸ்க்கு கிடைக்குது, எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்ற நியூஸ் பிரிட்டிஷை ரீச் பண்ணுது. இதன் மூலமாக இந்தியா கூடவான ட்ரேடை பிரிட்டிஷும் டெவலப் பண்ணணும், கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதன் காரணமாக என்ன ஆகுது, 1599 ஒரு குரூப் ஆஃப் இங்கிலீஷ் மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மர்ச்சன்ட் அட்வென்ச்சரர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டிசம்பர் 31, 1600 அப்போ குவீன் எலிசபெத் I கிட்ட ஒரு சார்ட்டர் வாங்குறாங்க, அதாவது அனுமதி வாங்குறாங்க. இந்த அனுமதியின் மூலமாக இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, கவர்னர் அண்ட் கம்பெனி ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் ட்ரேடிங் இன்டு ஈஸ்ட் இண்டீஸ். ஓகே, let me repeat it, கவர்னர் அண்ட் கம்பெனி ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் ட்ரேடிங் இன்டு ஈஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணி இந்த கம்பெனிக்கு குவீன் எலிசபெத் I மூலமாக ஒரு சார்ட்டர், அதாவது ஆர்டர் வாங்குறாங்க. இந்த ஆர்டர் படி முதல் 15 வருடங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கூட ட்ரேட் பண்ணுறதுக்கான அல்டிமேட் ரைட்ஸ் இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கிக்கிறாங்க. இந்தியாவுக்கு வர பிரிட்டிஷ் பர்டிகுலராக டெக்ஸ்டைல் அண்ட் அதர் கமோடிட்டிஸோட ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததை இன்னும் கொஞ்சம் ரீவிசிட் பண்ணலாம். கேப்டன் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு ஏப்ரல் 1609 டைரக்டாகவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி வராரு. அவர் வரது எதுக்காகனா சூரத்தில் ஒரு ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி போர்ச்சுகீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னால அது நடக்கலை. வெறுத்து போன ஹாக்கின்ஸ் 1611 1611 ஆக்ரா விட்டு விலகி வெறுத்து போயிடுறாரு. அதே டைம்ல என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் முகலோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற சவுத் இந்தியாவுக்கு வராங்க. அதாவது அவங்களோட கண்ட்ரோலுக்கு வெளியில இருக்க சவுத் இந்தியாவுக்கு வராங்க. ஆந்திராவில் இருக்க மசூலிப்பட்டினத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதற்கு பிறகு ஒரு பல வருடங்களுக்கு கழித்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1612 கேப்டன் தாமஸ் அப்படின்றவர் போர்ச்சுகீஸோட நேவியை சீல டிஃபீட் பண்றாரு. இதன் மூலமா ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜஹாங்கீர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஏன்னா முகலுக்குன்னு தனி நேவி கிடையாது. இத்தனை நாளா இந்தியாவுக்கு வர ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது போர்ச்சுகீஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருந்த போர்ச்சுகீஸே ஒருத்தங்க டிஃபீட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க பெரிய ஆளாக தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு முகல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு ஒரு ட்ரேட் போஸ்ட்டை செட் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை தராங்க. ஸோ இதன் காரணமாக 1613 சூரத்தில் தாமஸ் ஆல்வர்த் அப்படின்றவர் மூலமா ஒரு ஃபேக்டரியை டெவலப் பண்றதுக்கு ஜஹாங்கீர் பெர்மிஷன் தராரு. இதை தொடர்ந்து 1615 சர் தாமஸ் ரோ அப்படின்றவர் ஜேம்ஸ் I, அதாவது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பிரிட்டிஷ் கிங் ஜேம்ஸ் I டைரக்ட் அம்பாசிடரா உங்களுக்கு ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு வரவர் பிப்ரவரி 1619 வரைக்குமே அங்க தங்குறாரு. ஒரு பெரிய அளவில் ஒரு கமர்ஷியல் ட்ரீட்டி அவரால் சைன் பண்ண முடியலனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் பரோச் இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃபேக்டரியை செட் பண்ணுறதுக்கு ஜஹாங்கீர் கிட்ட இருந்து அவர் பெர்மிஷனை கேதர் பண்ணிக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷால ஈஸியாக இந்தியாவில் ட்ரேடிங் போஸ்ட் டெவலப் பண்ண முடியல. அதுக்கு காரணம் அவங்களுக்கு முன்னாடியே இந்தியாவில் நல்ல ட்ரேடை டெவலப் பண்ணிட்டு இருந்த போர்ச்சுகீஸ் அண்ட் டச்சால தான். ஆனால் இது எல்லாமே மாறுது. இந்தியன் ஹிஸ்டரியில பர்டிகுலரா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரால எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணாங்க அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும்
பல முக்கியமான காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான காரணமாக நிறைய ஹிஸ்டாரியன் சொல்றது என்னன்னா, இந்தியாவோட 3 இம்பார்ட்டன்ட் சிட்டிஸை பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணது தான். அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ஸை இந்த சிட்டியில் கிரியேட் பண்ணது தான். இதன் மூலமாக தான் இந்தியாவே அவங்களோட கண்ட்ரோல், அதாவது பிரிட்டிஷோட கண்ட்ரோல்குள்ளார கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சிட்டிஸ் அது? இந்தியா, இதோ உங்களுக்கு சென்ட்ரல் இந்தியா கீழே இருக்க இந்தியான்னு வச்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு பாம்பே இருக்கு, இங்க மெட்ராஸ் இருக்கு, இங்க கல்கட்டா இருக்கு. இந்த 3 இடத்தையும் பிரிட்டிஷ் அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்க. இதன் மூலமா தான் இந்தியாவே அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்கன்னு நிறைய ஹிஸ்டாரியன் சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு ட்ரேடிங் ஃபேக்டரி கூட செட்டப் பண்ண முடியாத நிலைமையில இருந்து இந்தியாவே கண்ட்ரோல் பண்ற நிலைமைக்கு பிரிட்டிஷ் மாறினாங்க அப்படின்றத இதுல பார்க்கலாம். இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா, பாம்பேவை கிங் சார்ல்ஸ் II அப்படின்றவருக்கு கிங் ஆஃப் போர்ச்சுகல் டௌரியா, அதாவது வரதட்சணையா கொடுக்கிறாரு. எதுக்காகனா, போர்ச்சுகீஸ் பிரின்சஸ் ஆன கேத்ரீனை 1662ல கிங் சார்ல்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்காக டௌரியா தான் பாம்பேவை அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ கிங் சார்ல்ஸ் என்ன பண்றாருன்னா, அதாவது பிரிட்டிஷ் கிங் சார்ல்ஸ் என்ன பண்றாருன்னா, இந்த பாம்பேவை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஆனுவல் ரெண்டான 10 பவுண்ட்ஸ்க்கு கொடுக்குறாரு. எப்போ? 1668ல கொடுக்குறாரு. இதன் மூலமா பாம்பே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கண்ட்ரோலுக்கு வருது. இது நாள் வரைக்கும் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங் ஹோல்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பாம்பே ஒரு நல்ல ஃபேக்டரி, ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டா கிரியேட் ஆகுது. இந்த கல்யாணத்தின் மூலமா பிரிட்டிஷ் அண்ட் போர்ச்சுகீஸ்க்கு நடுவில் இருந்த ரைவல்ரி குறையுது. இவங்க 2 பேருக்குமான இன்டர்ஃபியரன்ஸும் குறையுது. இது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆங்கிலோ டச் ரைவல்ரியில பிரிட்டிஷ் டச்சை டிஃபீட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இதனால இங்கிலீஷ்க்கு இந்தியாவில் இது நாள் வரைக்கும் எதிரிகளாக இருந்த போர்ச்சுகீஸ் அண்ட் டச்சோட டாமினேஷன் குறையுது. இதனால இந்தியாவில் பிரிட்டிஷ் வளர்றதுக்கான எல்லா விதமான சாத்தியங்களும் நடக்குது. இதே மாதிரி பிரிட்டிஷ் சவுத் இந்தியாவில் தங்களோட பொசிஷனை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணாங்கன்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ 1632ல சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா கிட்ட இருந்து இவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டரை ரிசீவ் பண்றாங்க. இதை கோல்டன் ஃபர்மான் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஆர்டர்? ஒரு வருஷத்துக்கு 500 பக்கோடாஸ், அதாவது கோல்டு காயின்ஸ், இதை பே பண்ணா இவங்க கோல்கொண்டாவோட எல்லா போர்ட்லையும் தாராளமா ட்ரேட் பண்ணிக்கலாம், அதாவது பிரிட்டிஷ் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் மெர்ச்சன்டான பிரான்சிஸ் டேவை மசூலிப்பட்டினம் கவுன்சிலையும் ஒரு பார்ட்டா சேர்த்திருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா 1639ல பிரான்சிஸ் டே 1639ல ரூலர் ஆஃப் சந்திரகிரி, அதாவது ராஜா ஆஃப் சந்திரகிரி கிட்ட இருந்து ஒரு பெர்மிஷன் வாங்குறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த பெர்மிஷன் மூலமா அப்ப இருக்க சென்னையில, அதாவது மெட்ராஸ்ல ஒரு ஃபோர்ட்டை கட்டிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த ஃபோர்ட் தான் இப்ப நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க தலைமைச் செயலகமான ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். இதன் மூலமா என்ன ஆகுது? மெட்ராஸ் மசூலிப்பட்டினத்தை சவுத் இந்தியாவில் பிரிட்டிஷோட ஹெட் குவார்ட்டர்ஸா ரீப்ளேஸ் பண்ணது. இதன் மூலமா பிரிட்டிஷ் என்ன ஆகுறாங்க? பாம்பேயோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. மெட்ராஸையும் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டா மாத்துறாங்க. இப்போ நம்ம எப்படி பாம்பே அண்ட் மெட்ராஸ் தங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்த மாதிரி, எப்படி பெங்காலை அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ரேட் போர்ட்டாகவும் இம்பார்ட்டன்ட் சென்டராகவும் மாற்றினாங்கன்றத பார்க்க போகிறோம். பெங்கால் இந்தியாவிலே ரொம்ப லார்ஜான, அதே வகையில் ரொம்ப ரிச்சான ப்ராவின்ஸாக இருந்தது. அது அந்த காலத்திலே, அதாவது 16th செஞ்சுரியிலே பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸில் அட்வான்ஸ்டாகவும் ஓகேங்களா இருந்தது. ஓகே, ஸோ இதன் காரணமாகவே பெங்காலை தங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டாக மாற்றணுன்றதுல பிரிட்டிஷ் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்க்கு இது மட்டும் இல்லாமல் பெங்கால் முகல்ஸோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராவினன்ஸாக இருந்தது, அதாவது ஒரு பகுதியாக இருந்தது. அடுத்து நாம பிரிட்டிஷ் எப்படி பெங்காலை தங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்றதை பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் பெங்கால் இந்தியாவோட ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸ். கமர்ஷியலாகவும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, பெங்கால் எல்லாத்தையும் ஒரு அட்ராக்ட் பண்ணுற ரீஜியனாக இருந்தது. முக்கியமாக ப்ராஃபிட் மட்டுமே தங்களோட மோட்டிவாக வச்சிருக்க இங்கிலீஷ்க்கு பெங்காலை எப்படியாச்சும் கேப்சர் பண்ணணும்னு நினைச்சாங்க. அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பெங்கால் அப்போ இருந்த முகல் கிங்டமோட இம்பார்ட்டண்ட்டான ப்ராவின்ஸாக இருந்தது. இந்த ப்ராவின்ஸோட கவர்னராக அப்போ ஷா ஷுஜா அப்படின்றவரை முகல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷா ஷுஜா கிட்ட பிரிட்டிஷ் ஒரு ஒப்பந்தத்துக்கு, அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு என்டர் ஆனாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி ஆனுவல் பேமெண்ட் ஆஃப் 3000 ருபீஸ்க்கு பிரிட்டிஷ் என்ன பண்ணலாம்னா பெங்கால் முழுக்க ட்ரேட் பண்ணிக்கலாம், வேற எந்த டியூட்டியும் பே பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு அக்ரி பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா பெங்கால் முழுக்க
ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணாங்க. 1651ல் ஹூக்லிலையும், அதை தொடர்ந்து காசிம் பஜார், பாட்னா அண்ட் ராஜ்மஹால்ன்ற இடத்துலையும் ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணாங்க. அதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிவிலேஜஸ் இருந்தாலும் சரி, அப்போ சில பல நேரங்களில் இந்த முகல்ஸோட பெங்கால் ப்ராவின்ஸோட கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் இந்த பிரிட்டிஷ் கிட்ட நிறைய அப்ஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டோல்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த ஃபர்மான் இருந்தால் டோல்ஸில் எந்த டியூட்டியும் பே பண்ண தேவையில்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஆனால் இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் பிரிட்டிஷ் கிட்ட டோல்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் அவங்களுக்குள்ளார ஒரு கிளாஷ் கிரியேட் ஆனிச்சு. இந்த கிளாஷ் அதிகமாகிற நேரத்தில் பிரிட்டிஷ் முகல்ஸ் கிட்ட தங்களுடைய பெங்கால் செட்டில்மெண்ட்ஸை ஃபோர்ட்டிஃபை பண்ணணும்னு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் பெங்கால் கவர்னர் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இந்த டைமில் தான் வில்லியம் ஹெட்ஜஸ், பிரிட்டிஷோட ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் அண்ட் கவர்னர் ஆஃப் பிரிட்டிஷ் கம்பெனி டு பெங்கால், ஷைஸ்டா கான் கவர்னர் ஆஃப் பெங்கால் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. எதுக்காக? இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணித்தாங்கன்ட்டு. ஆனால் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுறது. எந்த ஒரு விஷயமும் வரல. என்ன ஆகுது? இதை தொடர்ந்து பிரிட்டிஷ்க்கும் முகல்ஸுக்கும் நிறைய தேவையில்லாத சண்டைகள் வருது. இதை தொடர்ந்து ஒரு 4 வருடங்களுக்கு கழித்து ஹூக்லியை கம்ப்ளீட்டாக முகல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹூக்லி இஸ் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் பெங்கால் அப்படின்ட்டு. இதை தொடர்ந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பீரியல் முகல்ஸோட ஃபோர்ட்டான தானாவையும் ஓகேங்களா ஹிஜ்லியையும் கேப்சர் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த டைமில் முகல் ரூலராக இருந்தது வேற யாரும் இல்லை, அவுரங்கசீப் தான். ரொம்ப ஃபியர்ஸான பர்சன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸஸ் சென்ட் பண்ணுறாரு. பிரிட்டிஷை பெங்காலை விட்டு அடித்து துரத்துறாரு. வேற வழியே இல்லாமல் கல்கட்டா பெங்காலை தாண்டி ஒரு ஐலாண்டில் போயிட்டு, ரிவர் ஆஃப் கங்காவோட மவுத்தில் இருக்க ஒரு ஐலாண்டில் போயிட்டு தங்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக அனுபவிக்கிறாங்க. அதே நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாப் சார்னாக் அப்படின்ற பிரிட்டிஷ் ஏஜென்ட் முகல்ஸ் கிட்ட டைரக்டாக நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலமாக சுல்தானத்தி அப்படின்ற பிளேஸை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை தொடர்ந்து ஜாப் சார்னாக் ஒரு ட்ரீட்டியும் முகல்ஸ் கிட்ட இதை தொடர்ந்து ஜாப் சார்னாக் முகல்ஸ் கிட்ட ஒரு ட்ரீட்டியும் சைன் பண்ணுறாரு. எப்போனா February 1690. இதை தொடர்ந்து என்ன ஆகுது? சுல்தானத்தி பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்க. 1698ல் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க? ஜமீன்தாரி ரைட்ஸ், அதாவது முகல்ஸோட டாக்ஸ் கலெக்ஷன் ரைட்ஸை 3 வில்லேஜ்க்கு அப்டைன் பண்ணுறாங்க. என்னென்ன வில்லேஜஸ்? சுல்தானத்தி, கோபிந்த்பூர் அண்ட் காலிகட்டா. இதை காலிகாத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிவரோட பேங்க்ஸில் இருக்கிற ஒரு இடம், அதுதான் காத்துன்னுவாங்க. ஸோ இந்த 3 இடத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் ஓனர்ஸ் கிட்ட இருந்து 1200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இது 3 இடத்துலையும் சேர்த்து ஒரு ஃபோர்ட்டிஃபைட் செட்டில்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஃபோர்ட்டிஃபைட் செட்டில்மெண்ட் தான் ஃபோர்ட் வில்லியம் அப்படின்றாங்க. இது இவங்களோட ஈஸ்ட் இந்தியாவோட பிரசிடென்சியா, அதாவது கல்கட்டா கிரியேட் ஆகிறதுக்கான மூல காரணமாக கிரியேட் ஆகுது. இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டா சர் சார்ல்ஸ் ஐயர் அப்பாயிண்ட் ஆகிறாரு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ன் ஓவர் இன் த பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி என்னன்னா, 1715ல் ஜான் சுல்மான் அப்படின்றவர் அப்போ இருந்த முகல் எம்பரர் ஃபருக்ஷியாரோட கோர்ட்டுக்கு போகிறாரு. அவர்கிட்ட இருந்து 3 ஆர்டர் வாங்குறாரு. இதை தான் 3 ஃபேமஸ் பெர்மன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, பர்டிகுலராக பெங்கால், குஜராத் அண்ட் ஹைதராபாத் மாதிரியான ரீஜியனில். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால பிரிட்டிஷ் இதை மேக்னா கார்ட்டா ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த ஃபர்மானில் என்னென்னலாம் இருக்குன்றத பார்த்துடலாம். பெங்காலில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸுக்கு அடிஷ்னல் கஸ்டம் டியூட்டியில் எதுவும் பே பண்ண தேவையில்ல. வருஷம் அவங்க பே பண்ணுற 3000 ருபீஸே போதும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தஸ்தக் பாசஸ், அதாவது ஒரு டோல் பூத்தை கிராஸ் பண்ணுறதுக்கான பாசஸ், பூத்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்ப கிராஸ் பண்ணுறதுக்கான பாசஸை இஷ்யூ பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்கட்டாவை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களை வாடகைக்கு எடுக்கவும் விடவும் அத்தாரிட்டி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் ஹைதராபாத் ரீஜியனில் அவங்களுக்கு எந்த ட்ரேடுக்கும் டியூட்டிஸ் பே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ்க்கு மட்டும் ரெண்ட் பே பண்ணால் போதுன்னு ஒத்துக்கிறாங்க. மேலும் சூரத்தில் ஆனுவல் பேமெண்ட் ஆஃப் 10,000 ருபீஸ்க்கு வேற பே பண்ணால் மட்டும் போதும். ஆனுவல் பேமெண்ட் ஆஃப் 10,000 ருபீஸ் பே பண்ணால் மட்டும் போதும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேற எந்த பேமெண்ட்டும், எந்த டியூட்டியும், எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லைன்றாங்க. இதற்கெல்லாம் மிக மிக முக்கியமாக கம்பெனி காயின்ஸை பாம்பேல மின்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இப்படி மின்ட் பண்ணுற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனியோட காயின்ஸை
பிரிட்டிஷோட முகல்ஸோட டெரிட்டரியில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரேட் கன்செஷன்ஸ் வாங்குறாங்க. இதன் மூலமாக மற்ற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்ப பிரிட்டிஷ் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு முன்னேறுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான யூரோப்பியன் பவர் யாருன்னா ஃப்ரெஞ்ச் தான். இந்தியாவில் கிட்டத்தட்ட 1857 ரிவால்ட்டுக்கு முன்ன வரைக்கும், ஓகே, 18th செஞ்சுரியில் இந்தியாவில் அதிகமான ட்ரேட் போஸ்ட் யார் கிரியேட் பண்ண போறா, இந்தியன் ட்ரேடை யார் மோனோப்ளைஸ் பண்ண போறான்றதுல மிக முக்கியமான ரைவல்ரி பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் தான் நடந்துகிட்டு இருந்தது. அதுதான் அடுத்த 100 வருஷத்தோட கதையாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட இந்த பிரெஞ்சு பிரிட்டிஷ் ரைவல்ரி எங்க ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, பிரெஞ்சு தான் இந்தியாவுக்கு வந்த லாஸ்ட் யூரோப்பியன்ஸ். லூயி 14 அப்படின்ற கிங்கோட அமைச்சரவையில் இருந்த கால்பர்ட் அப்படின்ற மினிஸ்டர் தான் என்ன பண்றாருன்னா, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கான ஃபவுண்டேஷனை 1664ல் கிரியேட் பண்றாரு. இப்படி கிரியேட் பண்ற கம்பெனிக்கு 50 வருஷத்துக்கு பிரான்ஸ்ல இருந்து இந்தியன் அண்ட் பசிபிக் ஓஷன்ல ட்ரேட் பண்றதுக்கான அத்தாரிட்டியை தராங்க. பல இடங்கள்ல ட்ரை பண்ண பிரெஞ்சு 1667ல பிராங்கைஸ் காரன் அப்படின்ற ஒரு பிரெஞ்ச்மேனோட தலைமையில இந்தியாவுக்கு ஒரு எக்ஸ்பெடிஷன் மேக் பண்றாங்க. இவங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியை சூரத்ல செட்டப் பண்றாங்க. இந்த டைம்ல மெர்கரா அப்படின்ற ஒரு பெர்ஷியன் கேரன் கூட வராரு. அவர் அதே நேரத்துல ஒரு பிரெஞ்சு ஃபேக்டரியை சவுத் இந்தியாவில் இருக்க ஆந்திர பிரதேஷ்ல இருக்க மசூலிப்பட்டினம்ல 1669ல சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா கிட்ட இருந்து ஒரு பெர்மிட் வாங்கிட்டு செட்டப் பண்றாரு. இதற்கு பிறகு பிரெஞ்சு 1673ல ஷைஸ்டா கான் அப்படின்ற முகல் சுபைதார் ஆஃப் பெங்கால் கிட்ட இருந்து சந்திரநாகூர், கல்கட்டாக்கு பக்கத்தில் இருக்க சந்திரநாகூர் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்களோட ஃபேக்டரி செட்டப் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்குறாங்க. நாம இப்ப எப்படி பாண்டிச்சேரி இந்தியாவில் பிரெஞ்சோட மிக முக்கியமான பிளேஸாகவும் பின்னாடி அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் மாறுனுச்சுன்றத பார்க்க போறோம். 1673ல ஷேர்கான் லோடி அப்படின்றவர் வள்ளிக்கொண்டாபுரம் அப்படின்ற இடத்தோட கவர்னரா இருக்காரு. இவர் யாரோட கவர்னர்னா சுல்தான் ஆஃப் பிஜாப்பூரோட கவர்னரா இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, பிராங்காய்ஸ் மார்டின் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு பர்சனுக்கு மசூலிப்பட்டினம் ஃபேக்டரி கீழே இருக்கிறப்ப பாண்டிச்சேரிய ஒரு செட்டில்மெண்டா கொடுக்கிறாரு. இதன் மூலமா பாண்டிச்சேரிய பிராங்காய்ஸ் மார்டின் 1674ல ஒரு தனி ஏரியாவா கிரியேட் பண்றாரு. இதே வருஷம் தான் என்ன ஆகுதுன்னா, பிராங்காய்ஸ் மார்டின் கேரனை ஒரு பிரெஞ்சு கவர்னரா ரீப்ளேஸ் பண்றாரு. இதே நேரத்துல பிரெஞ்சு கம்பெனி இந்தியாவில் மற்ற பார்ட்லையும் அவங்களோட ஃபேக்டரிஸை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. பர்டிகுலரா கோஸ்டல் ரீஜன், அதாவது கடற்கரையோரங்களில் தங்களோட ஃபேக்டரிஸை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எங்க மாஹே, காரைக்கால், பாலசூர் அண்ட் குவாசிம் பசார், எங்க பெங்காலில் இருக்க குவாசிம் பசார், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இம்பார்ட்டண்ட்டான ட்ரேடிங் சென்டர்ஸை பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஓப்பன் பண்றாங்க. 1674ல பாண்டிச்சேரியோட கவர்னரா பிராங்காய்ஸ் மார்டின் அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்தோட இம்பார்ட்டன்ஸை இன்னும் டெவலப் பண்றாரு. அது மிக முக்கியமான பிரெஞ்சு ஸ்ட்ராங் ஹோல்டு இந்தியாவா மாறுது. ஆனா பலரும் நினைக்கிற மாதிரி பிரெஞ்சால இந்தியாவை ஈஸியா அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முடியல. எதனால அப்படின்னா, டச்சுக்கும் பிரெஞ்சுக்கும் இனிஷியலா நிறைய ரைவல்ரிஸ் இருந்தது. டச் என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷோட கூட்டு சேர்ந்துட்டு பாண்டிச்சேரியே 1693ல கேப்சர் பண்றாங்க. இதை இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல ஒரு தடவை கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. பாண்டிச்சேரி பிரெஞ்சோட கண்ட்ரோலில் மட்டும் இல்லை, வேற எந்த யூரோப்பியன் பவர்ஸோட கண்ட்ரோல்லையும் இருந்தது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1697ல ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணுறாங்க. இதன் மூலமாக பாண்டிச்சேரி மறுபடி பிரெஞ்சு கிட்ட போகுது. ஆனாலுமே டச் அவங்களோட இராணுவ படையை, அதாவது கேரிசனை பாண்டிச்சேரிக்குள்ளார 2 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே நேரத்தில் பிராங்காய்ஸ் மார்டினோட ஏபிள்டு கவர்னர்ஷிப்னால பாண்டிச்சேரி ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான பிரெஞ்சு செட்டில்மெண்ட்டாக இந்தியாவில் டெவலப் ஆகுது. ஆனால் யூரோப்பில் ஸ்பானிஷ் சக்சஷன் வார் நடந்துகிட்டு இருந்ததுனால பிரெஞ்சு இந்தியாவில் நிறைய ஃபேக்டரிஸை லூஸ் பண்ண வேண்டியது. எங்கெல்லாம்? சூரத், மசூலிப்பட்டினம் அண்ட் பந்தம், இந்த மாதிரியான இடத்துங்களில் ஏர்லி 18th செஞ்சுரியில் பிரெஞ்சு தங்களோட ஃபேக்டரிஸை லூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. இதற்கெல்லாம் தாண்டி 1706ல டிசம்பர் 31 அப்போ பிராங்காய்ஸ் மார்டின் இறந்துடுறாரு. இது பிரெஞ்சுக்கு ஒரு பேரிழப்பாக இருக்குது. நாம இப்போ எப்படி இங்கிலீஷ் அண்ட் பிரெஞ்சு தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க, இதன் மூலமா 3 கர்நாடிக் வார்ஸும் எப்படி நடந்தது, இதோட கான்சிக்வன்சஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆன் இந்தியன் ஹிஸ்டரி என்னன்றதை பார்க்க போறோம்.
பிரிட்டிஷும் பிரெஞ்சும் இந்தியாவுக்கு ஒரிஜினலா ட்ரேடிங் கம்பெனியா வந்தாலும் சரி, இந்தியாவோட பாலிடிக்ஸ்ல இன்டர்மிங்கிள் ஆக ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களும் இந்தியாவில் அவங்களோட பொலிட்டிக்கல் பவரை டெவலப் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஒரு இம்பீரியலிஸ்டிக் ஐடியாலஜியோட தான் இருந்தாங்க. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்ல அவங்களுக்கு இருந்த ரைவல்ரி இந்தியாலையும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. இது முக்கியமா எந்த இடத்துல ஹை லெவல்ல ரிஃப்ளெக்ட் ஆனிச்சுன்னா, யூரோப்ல ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன், அதாவது ஆஸ்திரியாவோட அடுத்த மன்னர் யார் அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்கு ஒரு வார் வந்தது. இதுல 2 சைடு இருந்தாங்க. அதுல ஒரு சைடு பிரெஞ்சும் இன்னொரு சைடு பிரிட்டிஷும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வாரோட கான்சிக்வன்சஸ் இந்தியாலையும் ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு. இதன் மூலமா இந்தியாவில் 3 கர்நாடிக் வார் நடந்தது. இதன் மூலமா என்ன ஆகுது, இங்கிலீஷ் தான் இந்தியாவோட மாஸ்டர்ஸ் ஆக போறாங்க, பிரெஞ்சு இல்லைன்றது நிரூபணமானுச்சு. இந்தியாவில் பிரிட்டிஷும் பிரெஞ்சும் ஃபர்ஸ்ட் டைரக்டா சண்டை போட்டுக்கிட்டது இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல தான். இது 1740லேருந்து 1748 வரைக்கும் நடந்தது. இதோட பேக்ரவுண்ட் என்ன, கர்நாடிக் அப்படின்ற பேரு பிரிட்டிஷ் யூரோப்பியன்ஸ் இந்தியாவோட கோரமண்டல் கோஸ்ட்டுக்கும் அதோட உள்ள இருக்கிற ஹிண்டர்லாண்டுக்கும் கொடுத்த பேராக தான் இருந்தது. இது இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் ஆங்கிலோ பிரெஞ்ச் வார் ஆஃப் யூரோப்போட ரிஃப்ளெக்ஷனாக தான், எக்ஸ்டென்ஷனாக தான் இருந்தது. இந்த ஆங்கிலோ பிரெஞ்ச் வாரே ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷனால தான் நடந்தது. ஸோ இந்தியாவில் இந்த வார் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சுன்றத பார்க்கலாம். பிரெஞ்சுக்கு நல்லாவே தெரியும் அவங்களோட பொசிஷன் இந்தியாவில் வீக்காக தான் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் கேப்டன் பார்னட் சில பிரெஞ்சு ஷிப்ஸை இந்தியன் டெரிட்டரியில கேப்சர் பண்றாரு. இதன் மூலமா பிரெஞ்சை ப்ரொவோக்கும் பண்றாரு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு மெட்ராஸை 1746ல கேப்சர் பண்றாங்க. இது ஒரு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொரீஷியஸ்ல இருந்து வந்த ஒரு ஃபிளீட் மூலமா அட்மிரல் லா புஜினஸ் அப்படின்றவர் மூலமா த பிரெஞ்சு கவர்னர் ஆஃப் மொரீஷியஸ் பார்னட் பிரெஞ்சு ஷிப்ஸை கேப்சர் பண்ணதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பிரெஞ்சு என்ன பண்றாங்க, அட்மிரல் லா போர்டினிஸ், அதாவது பிரெஞ்சு கவர்னர் ஆஃப் மொரீஷியஸோட ஹெல்ப்போட மெட்ராஸை 1746ல கேப்சர் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரோட துவக்க புள்ளியா, அதாவது பிகினிங்கா இருந்தது. 1740ல ஸ்டார்ட் ஆன இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1748ல தான் முடிவடையுது. இது இந்தியாவில் முடிவடையில, யூரோப்ல தான் முடிவடையுது. ட்ரீட்டி ஆஃப் எய்க்ஸ்லா-ஷஃபேல் அப்படின்ற ட்ரீட்டி சைன் பண்றாங்க. இது ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷனை ஒரு எண்டுக்கு கொண்டு வருது. இந்த ட்ரீட்டி மூலமா பிரெஞ்சு மெட்ராஸை பிரிட்டிஷ் கிட்ட திருப்பி கொடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸை திருப்பி கொடுக்கறதுக்கு இணையாக பிரெஞ்சுக்கு பிரிட்டிஷ் அமெரிக்கா, அதாவது நார்த் அமெரிக்காவில் கேப்சர் பண்ண ஏரியாஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் பிரெஞ்சுக்கு திருப்பி தந்துடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். எதனால்னா, இந்த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல பேட்டில் ஆஃப் சாந்தோம் அப்படின்றது, அதாவது மெட்ராஸில் இருக்க சாந்தோம் அப்படின்ற இடத்துல நடந்தது. இந்த இடத்துல பிரெஞ்சு ஃபோர்ஸஸ் ஆஃப் அன்வாருதீன், யார் அவர், நவாப் ஆஃப் கர்நாடிக். ஓகே, ஸோ அவர்கிட்ட தான் போயிட்டு பிரிட்டிஷ் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. இவங்க 2 பேரும் மோதினாங்க. இந்த வார்ல ஒரு சிறிய பிரெஞ்சு ஃபோர்ஸ், ஓகே, அண்டர் த கேப்டன் ஆஃப் பாரடைஸ் இந்தியன் ஆர்மி, அது ஒரு பெரிய ஆர்மி அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் மஹ்ஃபூஸ் கான். யாரு, உங்களுக்கு அன்வாருதீனோட கேப்டனான மஹ்ஃபூஸ் கான் அப்படின்றவரோட ஆர்மியை சாந்தோம்ல ரிவர் அடையாரோட பேங்க்ஸ்ல டிஃபீட் பண்றாங்க. இது இந்தியாவில் இருக்க எல்லா இது இந்தியாவில் இருக்க எல்லா யூரோப்பியன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனராக இருக்கு. ஒரு ஸ்மால் வெல் ட்ரெயின்ட் யூரோப்பியன் கண்டிஜென்ட் மூலமா ஒரு லார்ஜ் இந்தியன் ஆர்மியை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை யூரோப்பியன் ஃபோர்ஸஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த வாரின் மூலமாக ஒரு நேவல் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு தேவை, அது முக்கியமா ஆங்கிலோ பிரெஞ்சு ரைவல்ரிக்கு எந்த அளவுக்கு ஒரு நேவல் ஃபோர்ஸ் தேவை அப்படின்ற விஷயத்தையும் பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் இந்த வார் உணர்த்துது. இதை தொடர்ந்து செகண்ட் கர்நாடிக் வார் நடக்குது. இது 1749ல இருந்து 54 வரைக்கும் நடக்குது. இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ல தான் டியூப்ளெக்ஸ் அப்படின்றவரை பிரெஞ்சு கவர்னரா இந்தியாவில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல பிரெஞ்சோட ஃபோர்ஸஸை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நிறைய இடங்கள்ல பிரிட்டிஷை டிஃபீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ கர்நாடிக் வார் முடிஞ்ச உடனே தன்னுடைய பவரை, அதாவது பிரெஞ்சோட பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், சவுத் இந்தியா முழுக்க பிரெஞ்சோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ணணும், அதுக்கு நம்ம லோக்கல் கிங்ஸோட பாலிடிக்ஸ்ல இன்டர்ஃபியர் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பாலிசி ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் இந்தியாவில் யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டியூப்ளெக்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
நிசாமுல் முல்க், அதாவது ஹைதராபாத் அப்படின்ற இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டோட கிரியேட்டரான நிசாம் உல் முல்க் அப்படின்றவரோட டெத்துக்கு அப்புறமேட்டு அடுத்து யாரு ஹைதராபாத்தோட ரூலர் ஆக போறாங்க அப்படின்ற போட்டியின் மூலமா இவருக்கு கிடைக்குது. 1748ல சந்தா சாஹிப், இவர் யாருன்னா தோஸ்த் அலி அப்படின்ற, அதாவது நவாப் ஆஃப் கர்நாடிக் தோஸ்த் அலியோட மருமகன், இவரை ரிலீஸ் பண்றாங்க. இவரை யார் ரிலீஸ் பண்றாங்க? மராத்தாஸ் ரிலீஸ் பண்றாங்க. அதே நேரத்துல நாசிர் ஜங், யாரு நிசாமுல் முல்கோட சன், ஓகே, அவரை வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தோட த்ரோனுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இதை அவரோட கிராண்ட்சன், நிசாமோட கிராண்ட்சனான முசாஃபர் ஜங் அப்போஸ் பண்றாரு. அவருக்கு பதிலாக நான் தான் ஹைதராபாத்தோட அடுத்த நிசாம் ஆகணும்னு சொல்றாரு. இவர் இது மட்டும் இல்லாமல் முகல் எம்பரர் கிட்ட போயிட்டு இதுக்கான ஒரு லெட்டரும் கேட்டு வாங்குறாரு. இதன் மூலமா யார் அடுத்து ஹைதராபாத்தோட நிசாம் ஆக போறாங்கன்ற ஒரு போட்டி கிரியேட் ஆகுது. இதே நேரத்துல கர்நாடிக் ரீஜியன்ல அன்வாருதீன் கான் அப்படின்றவரை நவாபா அப்பாயிண்ட் பண்றாங்க. இதை சந்தா சாஹிப் அப்படின்றவர் அப்போஸ் பண்றாரு. இப்படி நடந்துகிட்டு இருந்த இந்த இன்டர்னல் ஸ்ட்ரகிளை பிரெஞ்சு அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. முசாஃபர் ஜங் அண்ட் சந்தா சாஹிப்பை டெக்கான் அண்ட் கர்நாடிக்கோட ஹெட்டா மாத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க? நாசிர் ஜங் அண்ட் அன்வாருதீனோட சைடுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதன் மூலமா செகண்ட் கர்நாடிக் வார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த செகண்ட் கர்நாடிக் வார் எப்படி போனுச்சு? முசாஃபர் ஜங், சந்தா சாஹிப் அண்ட் பிரெஞ்சோட கம்பைன்ட் ஆர்மி அன்வாருதீனை பேட்டில் ஆஃப் ஆம்பூர், வேலூருக்கு பக்கத்துல இருக்க ஆம்பூர்ல வச்சு டிஃபீட் பண்றாங்க. எப்பனா 1749 டிஃபீட் பண்றது மட்டும் இல்லாம அன்வாருதீன் கொலையும் செய்யப்படுறாரு. இதுக்கு அடுத்து முசாஃபர் ஜங் டெக்கானோட சுபேதாரம் மாறுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வார்னால டியூப்ளெக்ஸை முகல் டெரிட்டரிஸ், ரிவர் கிருஷ்ணாக்கு கீழே, ஆந்திர பிரதேஷ்க்கு கீழே இருக்க எல்லா முகல் டெரிட்டரிஸுக்கும் கவர்னரா முகல் கிங்டம் அப்பாயிண்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம புசி அப்படின்ற பிரெஞ்சு ஆர்மி கேப்டனோட தலைமையில ஒரு பிரெஞ்சு ஆர்மி கண்டிஜன் ஹைதராபாத்ல செட்டில் ஆகுறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, ஹைதராபாத்தை சுத்தி இருக்க பிரெஞ்சு இன்ட்ரெஸ்ட், முக்கியமா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாதிரியான இடங்கள்ல, அதுல இருந்து ஒரிசா கோஸ்ட் இன்க்ளூடிங் மசூலிப்பட்டினம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றது தான் பிரெஞ்சோட நோக்கமா மாறுது. இந்த இனிஷியல் தோல்வியை பிரிட்டிஷால நம்ப முடியல. இதே நேரத்துல திருஷ்ணாபோலியில இருக்க முகமது அலிக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. இதை ராபர்ட் கிளைவ், இந்தியன் ஹிஸ்டரியில, பிரிட்டிஷ் ஹிஸ்டரியில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்காக அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு டைவர்ஷனரி அட்டாக்கை ப்ரொபோஸ் பண்றாரு. யாருக்கு? கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்க்கு ப்ரொபோஸ் பண்றாரு. அப்ப கவர்னர் ஆஃப் மெட்ராஸா இருந்தவர் சாண்டர்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்காட்க்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் நம்ம பண்ணணும். இந்த ஆர்காடு தான் கர்நாடிக் ரீஜனோட ஹெட்டா இருக்கு. இதன் மூலமா உங்களுக்கு திருச்சி மேல இருக்க பிரஷர் கொஞ்சம் குறையும். இதன் மூலமா என்ன ஆகும்? சந்தா சாஹிப் திருச்சியில இருந்து தன்னோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மூவ் பண்ணுவாரு. அந்த நேரத்துல இவரை கரெக்டா அட்டாக் பண்ணலாம் அப்படின்றாங்க. இதை தொடர்ந்து ஆகஸ்ட் 1751 அப்ப வெறும் 210 மென்களை மட்டும் கூப்பிட்டுட்டு, வெறும் 210 ஆட்களை மட்டும் கூப்பிட்டுட்டு ராபர்ட் கிளைவ் ஆர்காட்டை அட்டாக் பண்றாரு, கேப்சரும் பண்றாரு. ஸோ இதுக்காக பின்னாடி அவருக்கு ஹீரோ ஆஃப் ஆர்காட் அப்படின்ற அவார்டெல்லாம் தராங்க. இதை தொடர்ந்து என்ன ஆகுது? சந்தா சாஹிப் திருச்சியிலிருந்து தன்னோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 4000 மென்களை, 4000 ஆட்களை, சோல்ஜர்ஸை கூப்பிட்டுட்டு திருச்சிராப்பள்ளியிலேருந்து வராரு, அதாவது திருச்சியிலேருந்து வராரு. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 53 நாளாகியும் தன்னுடைய கேபிட்டலை அவரால் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கேப்சர் பண்ண முடியலை. இந்தியாவில் டியூப்ளெக்ஸ் தலைமையில் நடக்கிற நிறைய வாருக்கு நிறைய செலவு ஆகுது. இதை யாருக்கு பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் இருக்கிற பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு இது பிடிக்கல. அதனால அவரை கவர்னரை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க 1754. இவருக்கு அடுத்து இந்தியாவில் பிரெஞ்சு கவர்னரா கொடிஹியூ அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்றாங்க. கொடிஹியூ என்ன பண்றாருன்னா, பிரெஞ்சோட கவர்னரா அப்பாயிண்ட் ஆனப்பமேட்டு பிரிட்டிஷ் கிட்ட பீஸ் ட்ரீட்டி பேசுறாரு. ஸோ இந்த செகண்ட் கர்நாடிக் வார் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி மூலமா எண்ட் ஆகுது. இதன் மூலமா என்ன பண்றாங்க? இவங்க 2 பேரும் மற்றவங்களோட பொசஷன்ஸ்ல தலையிட மாட்டாங்க, தேவையில்லாம இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதும் சொல்றாங்க. கேப்சர் பண்ண பொசஷன்ஸை திருப்பியும் யாருக்கு சொந்தமோ அவங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கர்நாடிக் வாரை பத்தி பார்க்கலாம். இது 1758லேருந்து 1763 வரைக்கும் நடந்தது. எப்படி ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் யூரோப்ல நடந்த ஒரு வார்னால, எப்படி ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் யூரோப்ல நடந்த ஆஸ்ட்ரியன் சக்சஷன் வார்னால நடந்ததோ, அதே மாதிரி தேர்ட் கர்நாடிக் வாரும் உங்களுக்கு யூரோப்ல
நடந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. யூரோப்பில் ஸ்டார்ட் ஆன 7 இயர்ஸ் வாரோட எண்டில் பிரிட்டனும் பிரெஞ்சும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தாங்க. இந்த தேர்ட் கர்நாடிக் வார் இந்தியாவில் 1758ல் பிரெஞ்சோட ஆர்மியோட கமாண்டராக இருந்த கவுண்டி லாலி அப்படின்றவர் இங்கிலீஷ் ஃபோர்ஸான சென்ட் டேவிடையும் விழிநகரையும் கேப்சர் பண்ணுறாரு. இதனால் பிரிட்டிஷ் இதை அஃபென்சிவாக எடுத்துக்கிறாங்க. இவங்களால நடந்த லாஸை சீக்கிரமாக சரி கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்மிரல் டிஹெச்ஐ அப்படின்றவரோட கமாண்டில் இருந்த மசூலிப்பட்டினத்தை அட்டாக் பண்ணுறாங்க. இதனால பிரெஞ்சுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுது. தேர்ட் கர்நாடிக் வாரோட மிக முக்கியமான பேட்டில் எங்கே நடந்ததுன்னா பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ், மெட்ராஸில் இருக்க வந்தவாசி அப்படின்ற இடத்துல நடந்தது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார், பிரெஞ்சோட தலைவிதியை மாற்றின வார். இந்த வாரில் ஜனவரி 22, 1760 தமிழ்நாட்டில் இருக்க வந்தவாசி, அதாவது இங்கிலீஷில் வாண்டிவாஷில் ஜெனரல் ஐர்கூட் அப்படின்றவர் கம்ப்ளீட்டாக பிரெஞ்சு ஆர்மியை டிஃபீட் பண்ணிடுறாரு. அந்த டைமில் பிரெஞ்சு ஆர்மியோட ஹெட்டாக இருந்தது கவுண்ட் தாமஸ் ஆர்த்தர். அந்த டைமில் பிரெஞ்சு ஆர்மியோட ஹெட்டாக இருந்தது கவுண்ட் தாமஸ் ஆர்த்தர் டி லாலி. இந்த வாரில் வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சோட கேப்டனாக இருந்த புசியையும் இவங்க பிரிசனராக எடுத்துக்கிறாங்க. தேர்ட் கர்நாடிக் வார் பிரெஞ்சோட இந்தியன் டாமினேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுது. இதை தொடர்ந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்றத சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டி மூலமாக பிரெஞ்சோட கேப்சர் பண்ண டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் பிரெஞ்சுக்கு திருப்பி தராங்க. ஆனால் சில நிபந்தனைகளோட தான் தராங்க. இதன் மூலமாக பிரெஞ்சு இனிமே போர்ச்சுகீஸ் அண்ட் டச் மாதிரி அவங்களோட ஏரியாவில் மட்டும்தான் இருக்கணும். அண்ட் தென் காமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மிக முக்கியமாக அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எதையும் ஃபோர்ட்டிஃபை பண்ணக்கூடாது, அதாவது வாருக்காக ரெடி பண்ணக்கூடாது, பாதுகாப்பு அரண்களை ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறாங்க. இதன் மூலமாக பிரெஞ்சோட பவர் இந்தியாவில் கன்சிடரபுளாக குறைஞ்சிடுது. எதனால் பிரிட்டிஷால் பிரெஞ்சை டிஃபீட் பண்ண முடிஞ்சது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூரோப்பியன் பவராக இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வாங்க அந்த மாதிரியான காரணங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இங்கிலீஷோட நேவி எப்பயுமே பிரெஞ்சோட நேவியோட சுப்பீரியராக இருந்தது, அட்வான்ஸ்டாக இருந்தது. முக்கியமாக நேவல் வார்ஃபேரோட இம்பார்ட்டன்ஸை பிரிட்டிஷ் ரொம்ப நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. மிக முக்கியமான போர்களில் பிரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு பிரெஞ்சு ட்ரூப்புக்கு வர சப்போர்ட்ஸை கட் பண்ணாங்க பிரிட்டிஷ். இதுக்கு அவங்களோட நேவல் பவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பிரிட்டிஷ்க்கு இந்தியாவில் 3 முக்கியமான இடங்கள் இருந்தது. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ன்னுவாங்க. கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ். வேரஸ் பிரெஞ்சுக்கு பாண்டிச்சேரி மட்டும்தான் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தது. இது அவங்களோட பவரை ரொம்ப கம்மியாக்குனுச்சு. பிரெஞ்சு எப்பயும் ஏரியாஸ் கேப்சர் பண்ணுறதுல மட்டும்தான் அதிக ஃபோக்கஸ் பண்ணாங்க. வேரஸ் ட்ரேட் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலை. வேரஸ் பிரிட்டிஷ் எப்பயுமே ட்ரேட் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்களோட மானிட்டரி பெனிஃபிட்ஸை அதிகமாக வச்சுருந்தாங்க. இதன் மூலமாக அவங்க இந்தியாவில் நடந்த வாருக்கு வேற எந்த எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பும் இல்லாமல் இந்தியாவில் நடக்கிற ட்ரேட் மூலமாகவே ஃபண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஓவர் டெரிட்டோரியல் கான்குவெஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, பிரிட்டிஷில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாங்க, சுப்பீரியர் கமாண்டர்ஸ் இருந்தாங்க. இங்கிலீஷ் சைடில் சர் ஐர்குட், மேஜர் ஸ்ட்ரிஞ்சர் லாரன்ஸ், ராபர்ட் கிளைவ், இந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப அட்வான்ஸ்டு ஏபிள்டு கமாண்டர்ஸாக இருந்தாங்க. ஆனால் பிரெஞ்சு சைடில் டியூப்ளெக்ஸை விட்டால் வேற யாரும் பெரிய ஆளாக இல்லை. அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ஐடியாவும் இல்லை. இந்தியாவுக்கு வந்த இன்னொரு யூரோப்பியன் கண்ட்ரி யாருன்னா டேன்ஸ். டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை 1616 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் 1620 டிராங்குபார், அதாவது தரங்கம்பாடி, இது தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கு, இங்கே வந்து ஒரு ஃபேக்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் அவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செட்டில்மெண்ட் எதுனா கல்கட்டாக்கு பக்கத்தில் இருக்க சராம்பூர் தான். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ரிஸ் எதையும் கிரியேட் பண்ணல. இருந்தாலும் கிரியேட் பண்ண எல்லா ஃபேக்ட்ரிஸையும் பிரிட்டிஷ் கிட்ட 1845 வித்துடுறாங்க. அவங்க மேக்சிமம் தங்களுடைய ரிலீஜியஸ் மிஷனரி ஆக்டிவிட்டீஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்படி பல்வேறு யூரோப்பியன் பவர்ஸ் இந்தியாவுக்கு வந்தோன்றதை நம்ம பார்த்தோம். பிரிட்டிஷ் எப்படி இதில் டாமினேட் பண்ணாங்கன்றதையும் பார்த்தோம். பிரிட்டிஷ் டாமினேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, மற்ற யூரோப்பியன் பவர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பிரிட்டிஷ் கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்துன்றத பார்க்கலாம். முதல் முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றது பல ரைவல் கம்பெனியை கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணதா இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ட்டு இருந்தாங்க. இவங்களை வருஷம் அதாவது ஆனுவலி எலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்
இந்த கம்பெனியோட ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருந்தாங்க. வேரஸ் பிரெஞ்ச் அண்ட் போர்ச்சுகலோட ட்ரேடிங் கம்பெனிஸை ப்ரிடாமினண்ட்டாக அவங்களோட கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கொஞ்சம் பழமையான மாடலாக இருந்தது. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா பிரிட்டிஷோட நேவல் சுப்பீரியாரிட்டி. நோபடி குட் டிஃபீட் த பிரிட்டிஷ் அட் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிகையல்ல. பிரிட்டிஷோட ராயல் நேவி பெரியது மட்டும் இல்லை, அந்த டைம்ல மோஸ்ட் அட்வான்ஸ்டு நேவியும் இதுதான். முக்கியமாக ஸ்பானிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நடந்த வாராக இருக்கட்டும், பிரெஞ்சுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த ட்ரஃபால்கர் வாராக இருக்கட்டும், பிரிட்டிஷோட நேவி எவ்வளோ அட்வான்ஸ்டும் மற்ற யூரோப்பியன் பவர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்றதையும் பல கண்ட்ரீஸ்க்கு ப்ரூவ் பண்ணாங்க. இங்கிலாண்டில் 18th செஞ்சுரியோட பிகினிங்கில் ஸ்டார்ட் ஆன இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிரிட்டிஷோட எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு, முக்கியமாக கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. முக்கியமாக புது இன்வென்ஷனான ஸ்பின்னிங் ஜென்னியாக இருக்கட்டும், ஸ்டீம் இன்ஜினாக இருக்கட்டும், பவர்லூம் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய புது புது மிஷின்ஸை கிரியேட் பண்ணாங்க. இதன் மூலமாக டெக்ஸ்டைல்ஸ், மெட்டலர்ஜி, ஸ்டீம் பவர் அண்ட் அக்ரிகல்ச்சர் மாதிரியான ஏரியாஸில் பிரிட்டிஷ் தங்களுடைய டாமினேஷனை செலுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதன் மூலமாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதர் கண்ட்ரீஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கிலாண்டில் ஹை லெவலில் டாமினேட் ஆனிச்சு. இதன் மூலமாக இங்கிலீஷ் மற்றவங்களோட ரொம்ப அட்வான்ஸ்டான நேஷனாகவும் இருந்தாங்க. இது மட்டும்தான் காரணமா? பிரிட்டிஷ் நிறைய வாரில் வின் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் மற்ற யூரோப்பியன் சோல்ஜர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஹை லெவலில் ட்ரெயின்டாகவும் இருந்தாங்க, வெல் டிசிப்ளின்டாகவும் இருந்தாங்க. சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லை, பிரிட்டிஷ் கமாண்டர்ஸ் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒரு வாரை எப்படி ரன் பண்ணணும், எப்போ எந்த இடத்துல அட்டாக் பண்ணணும், இந்த மாதிரியான டாக்டிக்ஸில் ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் மற்ற ஃபோர்ஸஸை கம்பேர் பண்ணுறப்ப எக்யூப்மெண்ட் லெவலில் அட்வான்ஸ்டாக இருந்தாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பிரிட்டிஷ் ஃபோர்ஸால் பெரிய இந்தியன் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய அதர் யூரோப்பியன் ஃபோர்ஸஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக டிஃபீட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கடுத்து மிக முக்கியமான ரீசன் என்னன்னா, மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்ப இங்கிலாண்டில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் எப்பயுமே ரன் ஆகிட்டு இருந்தது. இந்த ஸ்டெபிலிட்டி பிரிட்டிஷோட எல்லா ஆக்ஷன்லையும் ரிஃப்ளெக்ட் ஆனிச்சு. பிரெஞ்சு மாதிரியான கண்ட்ரீஸில் 1789 நடந்த ரெவல்யூஷனாக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடந்த நெப்போலியனிக் வாராக இருக்கட்டும், இதன் மூலமாக நிறைய செட்பேக்ஸ் இருந்தது. முக்கியமாக 1815 த கிரேட் எம்பரர் ஆஃப் பிரான்ஸ் நெப்போலியன் டிஃபீட் பண்ணப்பட்டார். யாரால? பிரிட்டிஷால தான். அதற்கு பிறகு பிரெஞ்சோட டாமினேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதற்கு பிறகு பிரெஞ்சோட டாமினேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்ப பிரிட்டிஷ் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலை. வேறஸ் போர்ச்சுகலாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், டச்சாக இருக்கட்டும், கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, முக்கியமாக ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆக்டிவிட்டிலாம் எங்கேஜ் ஆனாங்க. இதனால் இந்தியன்ஸுக்கு இந்த கண்ட்ரீஸ் மேலே ஒரு அவர்ஷன் தான் கிரியேட் ஆனிச்சு. வேறஸ் பிரிட்டிஷ் கம்ப்ளீட்டாகவே நிறைய இடங்களில் அவங்களோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதெல்லாம் விட மிக முக்கியமான காரணமாக இருந்தது டெப்ட் மார்க்கெட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் 18th செஞ்சுரி அண்ட் மிட் 19th செஞ்சுரியில் அதர் யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் எக்கனாமிக் டவுன்ஃபாலை சந்திச்சுட்டு இருந்த அதே நேரத்தில் இந்த டெப்ட் மார்க்கெட் மூலமாக, அதாவது கடன் வாங்கி அதை வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற கான்செப்ட் மூலமாக என்னாச்சுன்னா, பிரிட்டிஷ் நல்லபடியாக அவங்களோட வார்ஸை ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தோட, இந்த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் பேங்கான பேங்க் ஆஃப் இங்கிலாண்டையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸை செல் பண்ணுறது மூலமாக கிரியேட் பண்ணாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டர்னும் இருந்தது. இது மற்ற கண்ட்ரீஸால் ரெப்ளிகேட் பண்ண முடியலை. இதன் மூலமாக பிரிட்டிஷால் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்ப தங்களுடைய ஆர்மியில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸை கொண்டு வர முடிஞ்சுது. இதன் மூலமாக நல்ல ஒரு ஆர்மியை டெவலப் பண்ண முடிஞ்சுது. இந்த வீடியோவில் எப்படி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, முக்கியமாக பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சுக்கு நடுவில் நடந்துகிட்டு இருந்த கான்ஃப்ளிக்ஸ், அதில் பிரிட்டிஷ் எப்படி மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸை சப்ஜுகேட் பண்ணிட்டு டாமினன்ட் பவராக மாறினாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இந்தியாவுக்கு வந்தப்போ இந்தியா எந்த நிலைமையில் இருந்தது, எப்படி அது கம்ப்ளீட்டாக மாறுனுச்சு, எப்படி இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்பியன் பவர்ஸ், அதாவது பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு கீழே போணுச்சுன்றதை பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு Veranda IAS. Thank you. Veranda IAS, where your dream becomes reality.